வெல்கம் டு திஸ் மேத்ஸ் கிளாஸ். 8th ஸ்டாண்டர்ட் தேர்ட் சாப்டர் எ ஸ்டோரி ஆஃப் நம்பர்ஸ் தான் லேர்ன் பண்ண போகிறோம். 0, 1, 2 அண்ட் ஸோ ஆன். இந்த நம்பர்ஸ்லாம் ஆரம்ப காலத்தில் ஸ்டோன் ஏஜ் காலத்தில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஸ்டோரி ஆஃப் நம்பர்ஸ். 3.1 ரீமாஸ் கியூரியாசிட்டி. ஒரு நாள் ரீமா பழைய புக்கை புரட்டி பார்த்துட்ருக்கும்போது ஒரு பேப்பர் ஸ்லிப் ஆகி கீழே விழுது. அதை எடுத்து பார்த்தா அதில் ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிள்ஸ் இருந்தது இந்த மாதிரி. உடனே அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் மாதிரி அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறா. அப்போ அவங்க அப்பாவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு, அரௌண்ட் 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி வெஸ்டர்ன் ஏஷியாவில் ஒரு சிவிலைஸ்டு ரீஜியன் மெசபடோமியான்னு இருந்தது. அதாவது ப்ரெசன்ட் ஈராக் அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸ். அவங்க நம்பர்ஸை இந்த மாதிரி ஒரு வேலை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரீமா நிறைய கொஷின்ஸ் மனசில் திங்க் பண்ணுறா. ஹியூமன்ஸ் எப்போ இருந்து கவுண்டிங் பண்ணியிருப்பாங்க? அவங்க கவுண்ட் பண்ணுறதுக்கு உண்டான தேவை எதனால் வந்துச்சு? 1 to 10 இருக்குது அப்படின்னா 20, 50, 100 மெசபடோமியன்ஸ் எந்த மாதிரி எழுதியிருப்பாங்க? எப்போ இருந்து மாடர்ன் நம்பர்ஸை ஹியூமன்ஸ் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய திங்க் பண்ணுறா. ரீமாவோட அப்பா சொன்னார், ஹியூமன்ஸுக்கு ஸ்டோன் ஏஜ் காலத்தில் இருந்தே கவுண்டிங் தேவையாக இருந்தது. எதனால் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இன் தியர் லைஃப் ஸ்டாக், அவங்ககிட்ட எவ்வளோ அனிமல்ஸ் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ட்ரேட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரிச்சுவல்ஸில் எவ்வளோ ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, கீப் ட்ராக் ஆஃப் பாசிங் டேஸ், எவ்வளோ டேஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, நியூ மூன் ஃபுல் மூனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, சீசன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஹியூமன்ஸ்க்கு ஸ்டோன் ஏஜ் காலத்திலேயே கவுண்டிங் தேவைப்பட்டது. இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்பர்ஸ் இந்தியாவில் தான் ஆர்ஜின் ஆச்சு. ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட் யஜுர்வேதா சமிதாவில் பவர்ஸ் ஆஃப் 10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம எழுதுகிற நம்பர்ஸ் யூஸிங் த டிஜிட் 0 to 9 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் தான் ஆர்ஜினேட் ஆகி டெவலப் ஆச்சு. 3rd century CEயில் பக்ஷாலி மேனுஸ்கிரிப்டில் 0 to 9 இந்த 10 டிஜிட்ஸையும் இன்க்ளூடிங் 0 யூஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்குது. இதுதான் பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட். 0 இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு தான் 0 இருக்குது. அதில் 499 CEயில் மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா தான் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் 10 சிம்பிள்ஸ் 0 to 9 இன்க்ளூடிங் 0 ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. 800 CEயில் இந்த இந்தியன் நம்பர் சிஸ்டம் அராப் வேர்ல்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு. அங்கே பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன் அல் குவாரிசிமி யூஸ் ஆஃப் த ஹிந்து நியூமரல்ஸில் ஒர்க் பண்ணார். அல்காரிதம்ங்கிறது அவரோட நேமில் இருந்து தான் வந்தது. அப்புறம் அராப் வேர்ல்டுலேருந்து 1100 CEயில் யூரோப்புக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காவும் ஹிந்து நியூமரல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆச்சு. த ஷேப் ஆஃப் த டிஜிட்ஸ் 0, 1, 2 etc. up to 9 used to write numbers in the Indian number system today evolved over a period of time as shown below. இந்த மாதிரி 0, 1, 2 etc. up to 9 இந்த மாதிரி டிஜிட்ஸ்லாம் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரம்மி இந்த மாதிரி இருந்தது. இந்த பிரம்மிங்கிறது அடுத்து இவால்வ் ஆகி ஹிந்து இந்த மாதிரி இருந்தது. ஹிந்து வெஸ்ட் அராபிக், ஈஸ்ட் அராபிக், சான்ஸ்கிரிட், தேவநகரி இந்த மாதிரி இவால்வ் ஆச்சு. அடுத்து 11th centuryயில் இந்த மாதிரி, 15th centuryயில் இந்த மாதிரி, 16th centuryயில் இந்த மாதிரி இவால்வ் ஆகிருக்கு. இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரல்ஸ் குளோபல் அடாப்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. த மெக்கானிசம் ஆஃப் கவுண்டிங். இப்போது நம்ம ஸ்டோன் ஏஜ் காலத்தில் இருக்கோன்னு நினச்சிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் கவுஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு டு வி என்ஷூர் தட் ஆல் கவுஸ் ஹாவ் ரிட்டர்ன் சேஃப்லி ஆஃப்டர் கிரேசிங்? கவுஸ் கிரேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி சேஃபாக ரிட்டர்ன் ஆகிருக்கு வீட்டுக்கு அப்படின்னு நம்ம எப்படி என்ஷூர் பண்ணுறது? இப்போ நெய்பரை விட நம்ம குறைய தான் கவுஸ் வச்சுருக்கோமா? அப்படி குறைய இருந்தால் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு எத்தனை கவுஸ் தேவை அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? மெத்தட் 1ல் எத்தனை கவுஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக 6, அதை ஒவ்வொரு கவுக்கும் நேராக நம்ம அசைன் பண்ணி இத்தனை 6க்கு ஈக்குவலான கவுஸ் இருக்குது, அப்போ எல்லா கவுஸும் சேஃபாக ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு கவுக்கு ஒரு ஸ்டிக்கு, 2 கவுஸ்க்கு 2 ஸ்டிக்ஸ், 3க்கு 3 இந்த மாதிரி 1 to 1 மேப்பிங், அத்தனை 6 இருக்கும். இப்போ இந்த 6 வச்சு கொஷின் 2 and 3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? மெத்தட் 2 பார்க்கலாம். சவுண்ட்ஸை வச்சுட்டு, இப்போ லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கவுக்கு ஏங்கிற லெட்டர், செகண்ட் கவுக்கு பிங்கிற லெட்டர், அப்படியே இசட்டுங்கிறது 26th கவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. 26 லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்.
how many numbers can you represent in this way using the sounds of letters of your language? உங்கள் லாங்குவேஜில் எத்தனை இருக்குது? தமிழில் வந்து 247 இருக்குது. 247 நம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். மெத்தட் 3 வந்து என்னென்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது. சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது 20 வரை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மெத்தட் 3ல் வந்து சிம்பிளில் கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து யூரோப்பில் வந்து ஹிந்து நம்பர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ரோமன் நம்பர் சிஸ்டம். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், suppose you are using the number system that uses sticks to represent numbers as in method 1. மெத்தட் 1ல் இருக்கிற மாதிரி ஸ்டிக்ஸை வந்து ஒரு நம்பர் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, without using either the number names or the numerals of Hindu number system, give a method for adding, subtracting, multiplying and dividing. Two numbers or two collection of sticks. ஹிந்து நியூமரல்ஸோ ஹிந்து நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து சொல்லணும். இந்த மாதிரி 6 வந்து எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது. 2 numbers of 6 இல்லைன்னா 2 collection of 6 எடுத்துகிட்டு நம்ம வந்து சொல்லணும். இப்போ அடிஷன் வந்து கம்பைன் ஆல் 6. 2 group of 6 எடுத்துக்கலாம். 3 6 2 6 எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, சேர்த்து கம்பைன் பண்ணிட்டோன்னா எவ்வளோ டோட்டல்னு கிடச்சிரும். இருக்குல்லையா 5 கிடைக்கிது. 3 6 எடுத்துக்கலாம் ஒரு குரூப்பு, அடுத்து 2 இருக்குது. இப்போ இது சப்ட்ராக்ட் இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப்லேருந்து இந்த 2வையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 1 மட்டும் இருக்கும். ரெண்டாவது குரூப்பில் எத்தனை 6 இருக்கோ அத்தனை 6 வந்து ஃபஸ்ட்டு குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஸ்டிக் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ரிப்பீட் 1 group மெனி டைம்ஸ். இப்போ மல்டிப்ளிகேஷனில் இதே 3 எடுத்துக்கலாம், இன்ட்டு 2 எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த 3யவே இங்கே எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் குரூப்பை பிரிச்சிடணும். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை கிடைக்குதுங்க? 6 கிடைக்குது. 3 2 6 தானே. அப்புறம் டிவிஷன். மேக் ஈக்குவல் குரூப் ஃப்ரம் 6. டிவிஷனுக்கு வந்து 6 6 எடுத்துக்கலாம், டிவைடட் பை 2 எடுத்துக்கலாம். மேக் ஈக்குவல் குரூப் ஃப்ரம் த ஸ்டிக்ஸ். இப்போது இந்த 6ஐ வந்து இங்கே டிவிஷனுக்கு அப்புறமா இருக்க எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டிக்காக பிரிச்சுக்கணும். ஈக்குவல் குரூப்பாக மேக் பண்ணணும். 2 2 2ன்னு. ஸோ இப்போ இங்கே வந்து 1 2 3. ஆன்சர் இஸ் 3. Second one way of extending the number system in method 2 is by using strings with more than one letter. இப்போது மெத்தட் 2ல் வந்து நம்ம A to Z லெட்டர்ஸ் வந்து ஃபார் 26 லெட்டர்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், we could use AA for 27. How can you extend the system to represent all the numbers? 26க்கு அப்புறமா 27க்கு AA அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணால் இதை எப்படி சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. There are many ways of doing it. இப்போ நம்ம லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம், நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஏக்கு வந்து 1ங்கிற நம்பர், பிக்கு வந்து 2ங்கிற நம்பர், எக்ஸெட்ரா அப் டு இசட்டுக்கு வந்து 26. அதாவது ஏ டு இசட்டுக்கு வந்து 1 to 26 ஃபிக்ஸ் பண்ணணும். ஏக்கு வந்து 27, ஏபிக்கு வந்து 28, எக்ஸெட்ரா அப் டு ஏஇசட்டுக்கு வந்து 52. அதாவது ஏஏலேருந்து ஏஇசட் வரைக்கும் 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து 27லேருந்து 52. அதாவது எவ்ரி 26 வருது. பிஏக்கு 53, பிபிக்கு 54, எக்ஸெட்ரா அப் டு பிஇசட்டுக்கு வந்து 78. பிஏபிபி அப் டு பிஇசட்டுக்கு வந்து 53 54 அப் டு 78. இந்த மாதிரி 26 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அட்லாஸ்ட் இசட்டுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 26 ஆட் ஆகி 702 வரும். ஆல்ரெடி ஒரு 26 லெட்டர்ஸ் இருக்குது, அதோட ஒவ்வொரு 26 ஆட் ஆகி 702 வருது. 3 லெட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது 703லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏஏபிக்கு வந்து 704. அப்படியே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1 லெட்டர் ஃபார் 1 to 26 நம்பர்ஸ், அதாவது ஏ டு இசட். 2 லெட்டர்ஸ் ஃபார் 27 to 702, அதாவது ஏஏ டு இசட். 3 லெட்டர்ஸ் ஃபார் 703 அண்ட் அப். 703க்கு மேலே 3 லெட்டர்ஸ் வந்து வரும், அதாவது ஏஏஏ அண்ட் ஸோ ஆன். தேர்ட் ஒன், ட்ரை மேக்கிங் யுவர் ஓன் நம்பர் சிஸ்டம். நம்ம ஓன் நம்பர் சிஸ்டத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, நம்பர்ஸ், லெட்டர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி ஓன் நம்பர் சிஸ்டம் வந்து மேக் பண்ண முடியும். ஏ டு ஜே லெட்டர்ஸ்க்கு வந்து 1 to 10 நம்பர்ஸை வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஏயோட வேல்யூ என்னது 1, ஜேயோட வேல்யூ என்னது 10. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபார் ஈச் பிளேஸ் வேல்யூ ரைட் த லெட்டர் தட் மேட்சஸ் த டிஜிட். ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூக்கும் அது மேட்ச் ஆகிற டிஜிட்டுக்கு உண்டான லெட்டரை வந்து எழுதிக்கணும். இப்போ 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஏன்னு எழுதணும். எதனால் அப்படின்னா இந்த ஏ வந்து 10th பிளேஸில் இருக்குது, அதோட வேல்யூ 1. அப்போ 10 into 1 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஏ இருக்குது 1. இப்போ 10 into 1 + 1 11. நெக்ஸ்ட் 12க்கு வந்து
A tens பிளேஸில் இருக்குது, 10 into 1, பியோட வேல்யூ 2, ஸோ 10 into 1 plus 2, 12. 15க்கு வந்து A again tens பிளேஸில் இருக்குது, 10 into 1, ஈயோட வேல்யூ வந்து 5, ஸோ 10 into 1 plus 5, 15. இப்போ 20க்கு வந்து A வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது, 10 into 1 ப்ளஸ் J வந்து அதோட வேல்யூ 10, ஸோ 10 plus 10, 20. 21க்கு வந்து டென்ஸ் பிளேஸில் வந்து B இருக்குது, 10 into 2 ப்ளஸ் ஏயோட வேல்யூ 1, ஸோ 20 plus 1, 21. 100க்கு வந்து ஐயோட வேல்யூ என்னது 9, ஐ வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது, 10 into 9 ப்ளஸ் ஜேயோட வேல்யூ வந்து 10, ஸோ 90 plus 10, 100. இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம மேக் பண்ண முடியும். 3.2 some early number systems. ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸ். நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் ஹேண்ட்ஸையும் பாடி பார்ட்ஸையும் கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஃபிங்கர்ஸ், நோஸ், ஐஸ், இந்த மாதிரி. டேலி மார்க்ஸ் ஆன் போன்ஸ் அண்ட் அதர் சர்ஃபேசஸ். போன்ஸ் மேலே மார்க் மேக் பண்ணுறது, கேவோட வாலில் வந்து மார்க் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் மேக் பண்ணி கவுண்டிங் பண்ணாங்க இந்த மாதிரி போன்ஸில். தேர்ட் ஒன், நம்பர் ஆஃப் நேம்ஸ் அப்டைன் பை கவுண்டிங் இன் டூஸ். அடுத்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியாவில் குமுல்கள்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்க வந்து கவுண்டிங் இன் டூஸ் அப்படிங்கிற மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அதாவது நம்பர் 1க்கு வந்து உராப்பன், நம்பர் 2க்கு வந்து உக்காசார். இந்த 2 நேம் தான். இதை வச்சு அவங்க எல்லா நம்பர்ஸும் டெவலப் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து தேர்டு வந்து உக்காசார், உராப்பன். நம்பர் 3க்கு வந்து தட் இஸ் 2 + 1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு 2க்கு வந்து உக்காசார், 1க்கு வந்து உராப்பன். நம்பர் 4க்கு வந்து 2 + 2ன்னு எடுத்துப்பாங்க. ஸோ 2க்கு வந்து என்னது உக்காசார் இருக்குது, ஸோ உக்காசார் ப்ளஸ் உக்காசார். அப்போது நம்பர் 5க்கு வந்து 2 + 2 + 1 எடுத்துக்கணும். ஸோ உக்காசார், உக்காசார் ப்ளஸ் உராப்பன். நம்பர் 6க்கு வந்து 2 + 2 + 2, தட் இஸ் உக்காசார், உக்காசார், உக்காசார். இந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க. கேன் யூ சி ஹவு தியர் நம்பர் நேம்ஸ் ஃபார்ம்டு. 3க்கு வந்து ஒரு 2வும் ஒரு 1 எடுக்கிறோம், 4க்கு வந்து 2 2s எடுக்கிறோம், 5க்கு வந்து 2 2s + 1, 6க்கு வந்து 3 2s எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான். கேன் யூ சி ஹவு த நேம்ஸ் ஆஃப் த அதர் நம்பர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த மாதிரி 2ஸையும் 1ஸையும் யூஸ் பண்ணி தான் எல்லா நம்பர்ஸுமே ஃபார்ம் ஆகுது. இந்த நம்பர் greater than 6 வந்து ராஸ் அப்படின்னு சொன்னாங்க. யூரோப்பியன்ஸ் தான் ரோமன் நியூமரல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ரோமன் நியூமரல்ஸில் இந்த டேபிளில் வந்து பாருங்கள், நம்பர் 1க்கு வந்து ஐ அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்பர் 5க்கு வந்து வி, நம்பர் 10க்கு வந்து எக்ஸ், நம்பர் 50க்கு வந்து எல், நம்பர் 100க்கு வந்து சி, 500க்கு வந்து டி, 1000க்கு வந்து எம். இப்போது சி ஃபார் சென்டம்னு வச்சுக்கலாம் 100க்கு. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் ரோமன் நியூமரல்ஸில் எல்லா நம்பர்ஸும் மேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நம்பர்ஸை தான் லேண்ட்மார்க் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. நம்பர் 1க்கு வந்து ஒரு ஐ யூஸ் பண்ணுவாங்க, நம்பர் 2க்கு 2, நம்பர் 3க்கு 3 ஐஸ். இப்போது நம்பர் 5க்கு வந்து வி சிம்பிள், நம்பர் 4க்கு வந்து விலேருந்து 1 மைனஸ் பண்ணால் முன்னாடி போடணும். விக்கு அப்புறம் ஐயை வந்து பின்னாடி போட்டால் 1 ஆட் ஆகிறதா அர்த்தம். முன்னாடி போட்டால் 1 வந்து மைனஸ், பின்னாடி வந்து எழுதுனா அது வந்து 1 ப்ளஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ 6க்கு வந்து 5 + 1 எழுதுகிறாங்க, 7க்கு வந்து 5 + 2, 8க்கு வந்து 5 + 3. இப்போ 10க்கு வந்து எக்ஸு, எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு லைன் போட்டால் அது 9, எக்ஸ்க்கு வந்து பின்னாடி ஒரு லைன் போட்டால் அது வந்து 11, எக்ஸ்க்கு பின்னாடி 2 லைன்ஸ் போட்டால் அது 12. இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 40ங்கிற நம்பரை எப்படி எழுதலாம் ரோமன் லெட்டரில் அப்படின்னா, 50ங்கிறது என்னது எல். அப்போ எல்லுக்கு முன்னாடி ஒரு 10 மைனஸ் பண்ணும், ஸோ இங்கே எக்ஸ் போடணும். இப்போ 27ங்கிற நம்பர் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். 27 வந்து 10 + 10, அதுக்கப்புறம் 5 + 1 + 1 பிரிச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேண்ட்மார்க் நம்பர்ஸில் வந்து எழுதிக்கிடணும். இப்போ 27ல் வந்து இருக்கிறதுலே பெரிய லேண்ட்மார்க் நம்பர் என்னது 10, ஸோ 10 + 10 எழுதிட்டு மீதி நம்பர் அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் வந்து 5, அதுக்கு அடுத்து 1 + 1 இந்த மாதிரி எழுதிக்கணும். ஒரு 10க்கு ஒரு எக்ஸ், இந்த 10க்கு ஒரு எக்ஸ், 5க்கு வந்து வி, இந்த 1க்கு ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ. இதுதான் 27க்கு உண்டான ரோமன் லெட்டர். இப்போது 2367க்கு பார்க்கலாம். இந்த 2000ல் வந்து இருக்கிறதுலே பெரிய லேண்ட்மார்க் நம்பர் என்னது 1000. அப்போ 2000க்கு வந்து 1000 + 1000 எழுதிக்கணும்.
அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் என்னது? 300 இருக்கிறதுனால 500 வராது, 100 தான் வரும். 100 + 100 + 300 எழுதிக்கணும். அதுக்கு அடுத்த லேண்ட்மார்க் வந்து 50. ஸோ 50 எழுதிக்கலாம். 50 போக மீதி எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. 17லேருந்து ஒரு 10, ஒரு 5, 2 2s இருக்குது. 1000க்கு வந்து என்னது? எம், 2m எழுதியாச்சு. அடுத்து வந்து 100க்கு வந்து சி, அப்போது 3c's எழுதியாச்சு 300க்கு. 50க்கு வந்து எல் எழுதியாச்சு. 10க்கு வந்து எக்ஸ், 2க்கு வந்து 2i வந்து எழுதியாச்சு. இதுதான் 2367ஓட ரோமன் லெட்டர் நம்பர். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த ரோமன் சிஸ்டம். இப்போ லேண்ட்மார்க் நம்பர்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் 1222. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 1000 + 200 + 20 + 2. இந்த 1000க்கு வந்து எம் யூஸ் பண்ணலாம். எம் ப்ளஸ் 200க்கு வந்து சி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 20க்கு வந்து 10 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2க்கு வந்து ஐ 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம் சிசி எக்ஸ் எக்ஸ் ஐ. செகண்ட் 2999. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 2000 + 900 + 90 + 9. இப்போ 2000க்கு வந்துட்டு எம் வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம். 900க்கு வந்து 109 டைம்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1000லேருந்து 100 மைனஸ் பண்ணால் போதும். எம்க்கு முன்னாடி வந்து சி வரும். ப்ளஸ் 90க்கும் 9 10s யூஸ் பண்ண அவசியம் இல்லை. 100 எழுதிட்டு 10 மைனஸ் பண்ணால் போதும். முன்னாடி தான் எழுதணும். ஸோ ஹியர் ப்ளஸ் 9க்கு வந்து 10 முன்னாடி 1. ஸோ ரோமன் நியூமரல் இஸ் MM CM XC IX 2999. தேர்ட் ஒன் 302. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 300 + 2. அப்போது 100 வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கணும். CCC. 2 வந்து ஐ வந்து 2 டைம்ஸ் எழுதணும். CCCII. ஃபோர்த் ஒன் 715. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 700 + 10 + 5. இப்போ 700 எப்படி எழுதுறது? எப்போதுமே நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் ப்ளஸ் அதை விட குறைய நம்பர்னு போகணும். இப்போ 700 எப்படி எழுதிக்கலாம்? 500 + 200ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 10 + 5. இப்போ 500க்கு வந்து என்ன எழுதணும்? டி ப்ளஸ் 200க்கு வந்து சி 2 டைம்ஸ் எழுதணும். ப்ளஸ் 10க்கு வந்து எக்ஸ், 5க்கு வந்து வி. DCCXV. Example, try adding the following numbers without converting them to Hindu numerals. ஹிந்து நியூமரல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாமல் இதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரோமன் நியூமரல்ஸையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே எழுதிக்கிடலாம் அந்த நம்பர்ஸை. இதில் வந்து இந்த சி, இங்கே 2C இருக்குது, இங்கே 3C இருக்குது. மொத்தம் எத்தனை சி ஆச்சு? 5C. சின்னா 100. ஸோ 5 × 100 500 ஆயிடுது. ஸோ 500க்கு என்னது? டிங்கிற சிம்பிள். ஸோ அதுக்கு வந்து டி எழுதிடணும். டி வந்துடும். இப்போ வெளியே ஒரு சி இருக்குது 100, அதனால் சி அப்படி எழுதிடணும். 4xனா என்னது? இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 4x இருக்குது. ஸோ 4 × 10 40. 40 என்ன எப்படி எழுதுவோம்? 50 - 10. ஸோ XL வந்துடும். இங்கே 2i's இருக்குது, இங்கே 3i's இருக்குது, மொத்தம் 5i's, that is 5, ரோமன் லெட்டர் 5. ஸோ DCXL 5. இதுதான் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ரோமன் நியூமரல். 2L இருக்குது. எல்ங்கிறது வந்து 50. 2Lனா 2 × 50 100 ஆயிரும். 100 வந்து என்னது? சி. அப்போ சின்னு எழுதிக்கணும். எத்தனை எக்ஸ் இருக்குது? 5x இருக்குது. தட் இஸ் 50. 50க்கு என்னது? எல். 5 + 5 10 இருக்குது. 2 + 3 5, that is V. So the answer is CLXV. How will you multiply two numbers given in Roman numerals without converting them to Hindu numerals? Try to find the product of the following pairs of landmark numbers. 2 Roman numerals ஓட ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரியான லேண்ட்மார்க் நம்பர்ஸோட ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் V × L. Vங்கிறது 5, Lங்கிறது 50. ஸோ திஸ் இஸ் 250.
250ல் 200க்கு வந்து 2C எழுதிடலாம், 50க்கு வந்து L எழுதிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் CCL. செகண்ட் ஒன், L into D. L வந்து 50, D 500, the value is 25,000. Iக்கு வந்து 1, Vக்கு வந்து 5, Xக்கு வந்து 10, L 50, C 100, D 500, M 1000. Vக்கு மேலே ஒரு பார் போட்டோம் அப்படின்னா அது 5000 ஆகிடும். எக்ஸ்க்கு மேலே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது வந்து 10,000 ஆகிடும். எல்க்கு மேலே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது 50,000 ஆகிடும். 25,000க்கு 20,000 ப்ளஸ் 5,000 வரும். ஸோ 20,000க்கு வந்து 10,000 இருக்கு இல்லையா, எக்ஸ் பார் 2 டைம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் 5,000க்கு வந்து வி பார் வந்து எழுதணும். ஆன்சர் இஸ் எக்ஸ் பார் வி பார் வரும். தேர்ட் ஒன், V into D, that is equal to V என்னது 5, D என்னது 500, 2,500. இது 2,000 ப்ளஸ் 500 எழுதிக்கலாம். 2000க்கு வந்துட்டு 2M எழுதணும், 500க்கு D எழுதணும். ஸோ MMD. ஃபோர்த் ஒன், VII into IX, that is 7 into 9. 7 into 9 வந்து 63. 63 வந்து 50 ப்ளஸ் 10 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஸோ 50 வந்து L, 10 வந்து X, ப்ளஸ் 3க்கு வந்து 3 லைன்ஸ் வரும். L, X, 3. Figure it out. First question, a group of indigenous people in a Pacific island use different sequences of number names to count different objects. Why do you think they do this? Pacific Islandல இருக்கிற ஒரு group of people வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதனால அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் சம் திங்ஸ் ஆர் கவுண்டட் இன் பேர்ஸ் லைக் ஐஸ் ஆர் ஷூஸ். அதாவது பேர்ஸாக இருக்கிறத வந்து தனியாக வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. சம் ஆர் கவுண்டட் இன் குரூப்ஸ் லைக் பனானாஸ் ஆர் ஃபிஷ். சில திங்ஸ் குரூப்பாக இருக்கிறத வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. தே யூஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் டு மேக் கவுண்டிங் ஈஸி அண்ட் கிளியர். அவங்களுடைய கவுண்டிங் ஈஸியாகவும் கிளியராகவும் இருக்கிறதுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய கம்ஃபர்ட், அவங்களுடைய கல்ச்சர், ஈஸினஸ் எல்லாத்தையும் பொறுத்து எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்க டிஃப்ரெண்ட் நம்பர் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஷின், கன்சிடர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த Gumulgal number system beyond 6 in the same way of counting by 2s. Come up with ways of performing the different arithmetic operations for numbers occurring in the system without using Hindu numerals. Use this to evaluate the following. இந்த குமுல்கல் நம்பர் சிஸ்டத்தோட எக்ஸ்டென்ஷன் பியாண்ட் 6, அது கவுண்டிங் பை 2s, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இவாலுவேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து இங்கே வந்து 4 உக்காசார் இருக்குது, 1 உராப்பான் இருக்குது, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். செகண்ட் ஒனில் வந்து 3 உக்காசார் இருக்குது, 1 உராப்பான் இருக்குது, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 4, இங்கே 3, 7 உக்காசார், 2 உராப்பான் வரும். 7 உக்காசார் வந்துடும். இந்த 2 உராப்பானும் சேர்ந்து 1 + 1 2 ஆகிடும். ஸோ உக்காசார் ஆகிடும், இன்னொரு உக்காசார் கிடைக்கும். 8 உக்காசார் வந்து கிடைக்கும். 8 டைம்ஸ் வந்து உக்காசார் கிடைக்கும். இப்போ நம்பர்ஸில் கூட இதை செக் பண்ணி பார்க்கலாம். 4 உக்காசார் 4 × 2 + 1 உராப்பான், 8 + 1 9 இருக்குது. இங்கே வந்து 3 உக்காசார் 3 × 2 + 1 உராப்பான், 3 × 2 6, 6 + 1 7 இருக்குது. இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 + 7 16. 16ங்கிறது வந்து 8 டைம்ஸ் உக்காசார் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒனில் வந்து 4 டைம்ஸ் வந்து உக்காசார் இருக்குது, 1 உராப்பான் இருக்குது, அதுதான் இங்கே 4 டைம்ஸ் உக்காசார் 1 உராப்பான். இங்கே வந்து 3 உக்காசார் மட்டும் இருக்குது, ஸோ 3 உக்காசார். இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 உக்காசார்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு உக்காசார் அண்ட் உராப்பான். நம்பர்ஸில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 4 உக்காசார் இருக்குது, ஸோ 4 × 2 8, 1 உராப்பான் இருக்குது ப்ளஸ் 1. இங்கே 3 உக்காசார் இருக்குது, 3 2s are 6 இருக்குது, 9 - 6 3. இப்போ ஆன்சரில் வந்து ஒரு உக்காசார் இருக்குது, ஒரு உராப்பான் இருக்குது, 2 + 1 3. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. தேர்ட் ஒன், உக்காசார் வந்து 4 டைம்ஸ் இருக்குது, உராப்பான் வந்து 1 டைம் இருக்குது, இன்டூ உக்காசார் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இதோட வேல்யூ 4 உக்காசார் ப்ளஸ் 1 உராப்பான். ஸோ 4 × 2 8, 8 + 1 9, இதோட வேல்யூ வந்து 9. இன்டூ உக்காசார் இது வந்து 2 + 2 4. மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும்.
36 வந்து 18 உக்காசாராக எழுதணும். ஆன்சர் வந்து 18 டைம்ஸ் உக்காசார். ஃபோர்த் ஒன் 8 உக்காசார் இருக்குது. ஸோ 8 into 2 16 வேல்யூ. இங்கே வந்து உக்காசார் 2 + 2 இதோட வேல்யூ வந்து 4. ஸோ 16 divided by 4 the value is 4. 4க்கு வந்து 2 உக்காசார் எழுதணும். ஆன்சர் வந்து 2 உக்காசார் வரும். Third question, identify the features of the Hindu number system that make it efficient when compared to the Roman number system. இப்போ ஃபீச்சர் இங்கே ஹிந்து நம்பர் சிஸ்டம், இங்கே வந்து ரோமன் நம்பர் சிஸ்டம் இருக்குது. இப்போ டிஜிட்ஸ் வந்து யூஸ்டு ஹிந்து நம்பர்ஸில் எது யூஸ் பண்ணுறோம்? 0 to 9. இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? சிம்பிள்ஸ் வந்து இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். 0 வந்து ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் வந்து இருக்குது, இங்கே வந்து கிடையாது. பிளேஸ் வேல்யூ, இப்போ ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் பிளேஸ் வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 251 எடுத்துக்கலாம். இதில் 2ங்கிறது வந்து 100 பிளேஸில் இருக்குது, 5 வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்குது, இது 1 வந்து யூனிட் பிளேஸில் இருக்குது. இங்கே வந்து பிளேஸ் வேல்யூ கிடையாது. டூயிங் மேத், இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஈஸி டு டூ. ஹிந்து நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஈஸியாக பண்ணிடலாம், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். லார்ஜ் நம்பர், பிக் நம்பர் ஹிந்து நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஈஸியாக எழுதிடலாம், ஆனால் ரோமன் நியூமரல்ஸையும் எழுதலாம், பட் ஹார்ட் டு ரைட். இந்த ஃபீச்சர்ஸ்னால தான் ஹிந்து நம்பர் சிஸ்டம் ரோமன் நம்பர் சிஸ்டத்தை விட எஃபிஷியண்ட்டாக இருக்குது. Fourth question, using the ideas discussed in this section, try refining the number system you might have made earlier. இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண ஐடியாஸை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் சிஸ்டம் வந்து ஆஃபர் ஓன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது என்ன பண்ணலாம், நம்ம மேக் பண்ண நம்பர் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளேஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும், அப்புறம் 0 வந்து இருக்கணும், சூஸிங் சிம்பிள் சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், யூஸிங் குரூப்ஸ் எவ்ரி 5 எவ்ரி 10 அந்த மாதிரி, மேக்கிங் மேத் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். 3.3 த ஐடியா ஆஃப் எ பேஸ். இதில் எஜிப்ஷியன் நம்பர் சிஸ்டம் தான் லேர்ன் பண்ண போகிறோம். 3000 BCயில் எஜிப்சியன்ஸ் வந்து எழுதி வச்சுருந்த நம்பர் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கலெக்ஷன் ஆஃப் பெபிள்ஸ் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். பெபிள்ஸ்னால் ஸ்டோன், சின்ன கல். இது வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது. இப்போது இதை ஃபஸ்ட்டு ஒன்னோட 10 கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்து எடுத்துகிட்டு வரணும். தட் இஸ் 1 பெபிள் வந்து 10 பெபிள்ஸ் ஆகிடும். அப்போ இது வந்து 1, இது வந்து 10ஆக இருக்கும். இதுக்கு அடுத்து இதோட 10 கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து வரணும். ஸோ 10 into 10 ஆகிடும். இப்போ இது வந்து 100 கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த 100ஓட 10 கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். தட் இஸ் 100 into 10. அதர்வைஸ் 10 into 10 into 10 இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் என்ன? அப்போது 1, நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் 10, அதுக்கடுத்து 10 into 10, அதுக்கடுத்து 10 into 10 into 10 இந்த மாதிரி லேண்ட்மார்க்ஸ் நம்பர் வரும். ஈச் லேண்ட்மார்க் நம்பர் இஸ் 10 times the previous one. 1 is the first landmark number, அது வந்து 10 power 0. மற்ற எல்லாமே 10ஓட பவர்ஸ், 10 power 1, 10 ஸ்கொயர், 10 cube, 10 power 4 எல்லா லேண்ட்மார்க் நம்பர்ஸுமே 10ஓட பவர்ஸாக. இந்த எஜிப்சியன் சிஸ்டத்தில் 1 வந்து 1 எழுதிக்கலாம், இங்கே இருக்குது. அடுத்து வந்து 10 வந்து இந்த மாதிரி சிம்பிள் எழுதுவாங்க, தட் இஸ் இன்வெர்டட் யூன் இல்லை இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 10 power 2 வந்து இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து 10 cube, இதுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கணும். இங்கே வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள், பட் இந்த இடம் வந்து பிளண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த குட்டி ட்ரையாங்கிள் தான், பட் இங்கே வந்து டாப்பில் வந்து பிளண்ட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கணும். ஸோ இது என்னது 1, 10 power 0 தான் 1, இது 10 power 1 தட் இஸ் 10, இது வந்து 10 ஸ்கொயர், இது வந்து 10 cube. அதுக்கப்புறம் 10 power 4 வந்து இந்த மாதிரி ஷேப் 10 power 4. இதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டோம் அப்படின்னா இது வந்து 10 power 5. அடுத்து வந்து நம்ம ஹியூமன் இப்படி போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அடுத்து வந்து ஈஸி தான், சன் மாதிரி இருக்கும் 10 power 7. இந்தந்த நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம் எஜிப்சியன் சிஸ்டத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் 324 எப்படி எழுதலாம்? 3 வந்து 100 பிளேஸ் இருக்கிறதுனால 100 + 100 + 100 300 3 times 100 எழுதிக்கணும். 2 10s பிளேஸில் இருக்கிறதுனால 10 + 10 20. 4 வந்து யூனிட் பிளேஸ் இருக்கிறதுனால 4 தனியாக எழுதிக்கணும். இப்போது 100க்கு வந்து எந்த சிம்பிள்?
the question mark symbol. 300க்கு 3 symbols போட்டுக்கணும். 10 plus 10. 10 plus 10க்கு வந்து இந்த symbol 2 times போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 4க்கு வந்து 1 வந்து 4 times எழுதிக்கணும். ஸோ 324க்கு வந்து எஜிப்சியன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் எழுதணும். figure it out. First question, represent the following numbers in the எஜிப்சியன் சிஸ்டம். கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து எஜிப்சியன் சிஸ்டத்தில் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 10,458. நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்? தட் இஸ் 10,000 ப்ளஸ் 400 ப்ளஸ் 50 ப்ளஸ் 8. அதாவது ஃபஸ்ட் வந்து 10,000, நெக்ஸ்ட் வந்து 400. 400 வந்து 100 4 டைம்ஸ் எழுதிக்கணும். 50 வந்து 10 5 டைம்ஸாக எழுதிக்கிடணும். 8 வந்து 1 வந்து 8 டைம்ஸாக எழுதிக்கிடணும். ஸோ இப்போ 10,000க்கு வந்து என்ன நம்பர்? தட் இஸ் 10 power 4க்கு என்ன நம்பர்? இந்த நம்பர். ஸோ இதை மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 100. 100க்கு வந்து எந்த சிம்பிள்? 10 ஸ்கொயரோட சிம்பிள் தான். ஸோ இது வந்து 400ங்கிறதுனால 100 வந்து 4 டைம்ஸ் இருக்கிறதுனால 4 டைம்ஸ் இந்த சிம்பிள் போடணும். 10க்கு வந்து இந்த சிம்பிள் இது வந்து 10 5 டைம்ஸ் இருக்கிறதுனால 5 டைம்ஸ் வந்து இந்த சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் 1க்கு வந்து இந்த சிம்பிள் தான். ஸோ 1 8 டைம்ஸ் இருக்கிறதுனால 8 சிம்பிள் போடணும். செகண்ட் ஒன் 1023. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1000 ப்ளஸ் 20 ப்ளஸ் 3. இப்போ 1000க்கு வந்து என்ன சிம்பிள்? இந்த சிம்பிள் போடணும். ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் 1000. 20ங்கிறது என்னது? 10 வந்து 2 டைம்ஸ். அப்போ இந்த 10 வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அடுத்து 3 வந்து என்னது? 1 வந்து 3 டைம்ஸ் எழுதணும். ஸோ 1 2 3. தேர்ட் ஒன் 2660. இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 2000 ப்ளஸ் 600 ப்ளஸ் 60. யூனிட் பிளேஸில் 0 தான். இப்போ அதை விட்டுடலாம். இப்போ 2000க்கு வந்து 1000க்கு வந்து எதை சூஸ் பண்ணணும்? 1000க்கு இந்த சிம்பிள் அதை 2 டைம்ஸ் போடணும். 2000க்கு 2000 சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 600க்கு வந்து 600 சிம்பிள் போடணும். 100 சிம்பிள் இது 600க்கு வந்து 600 சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 60க்கு வந்து 10 சிம்பிள் என்னது? இந்த சிம்பிள் போடணும். 60க்கு வந்து 610 சிம்பிள் போடணும். 784. இப்போ 700 ப்ளஸ் 80 ப்ளஸ் 4. இப்போ 700க்கு வந்து 7 டைம்ஸ் 100 போடணும். 100 வந்து என்னது? இந்த சிம்பிள். நெக்ஸ்ட் 80க்கு வந்து 8 டைம்ஸ் இந்த சிம்பிள் போடணும். அடுத்து 4க்கு வந்து 1 வந்து 4 டைம்ஸ் போடணும். நெக்ஸ்ட் ஒன் 1111. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1000 ப்ளஸ் 100 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1. 1000க்கு வந்து எந்த சிம்பிள்? 10 க்யூப்க்கு வந்து இந்த சிம்பிள். ஸோ 1 டைம் போட்டால் போதும். 100க்கு வந்து 10 ஸ்கொயர் இந்த சிம்பிள் 1 டைம் போட்டால் போதும். 10க்கு வந்து இந்த சிம்பிள் 1 டைம் போட்டால் போதும். ப்ளஸ் 1 1க்கு வந்து இந்த சிம்பிள். ஸோ 1 டைம். சிக்ஸ்த் ஒன் 70,707. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 70,000 ப்ளஸ் 700 ப்ளஸ் 7. இப்போ 70,000க்கு வந்துட்டு 7 டைம்ஸ் 10,000 எழுதணும். 10,000 என்னது? 10 பவர் 4. அப்போ இது வந்து 7 டைம்ஸ் எழுதணும். 7 டைம்ஸ் இந்த சிம்பிள் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 700. 100 வந்து என்னது? 10 ஸ்கொயர். இந்த சிம்பிள் வந்து 7 டைம்ஸ் வந்து 100 சிம்பிள் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து வந்து ப்ளஸ் 7. 7ங்கிறதுக்கு வந்து 7 1 ட்ரா பண்ணணும். செகண்ட் கொஷின், வாட் நம்பர்ஸ் டூ திஸ் நியூமரல் ஸ்டாண்ட் ஃபார்? என்ன நம்பருங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒனில் இந்த சிம்பிள் வந்து எந்த நம்பர்? தட் இஸ் 10 ஸ்கொயர் 100ன்னு அர்த்தம். இங்கே 2 சிம்பிள் இருக்கிறதுனால இது என்னது? இது ஒரு 100, இது ஒரு 100. ஸோ த வேல்யூ இஸ் 200. நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் வந்து என்ன வேல்யூ? 10. என்ன நம்பர்? எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னது? 70. இது வந்து 1க்கு உண்டான சிம்பிள். இது வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஸோ வேல்யூ என்னது அப்படின்னா 200 ப்ளஸ் 70 ப்ளஸ் 6. த வேல்யூ இஸ் 276. செகண்ட், இப்போ இந்த சிம்பிள் வந்து எந்த நம்பர்? 10 க்யூப், தட் இஸ் 1000.
மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அப்போ இந்த வேல்யூ வந்து 4000. இந்த சிம்பிளுக்கு வந்து என்ன நம்பர்? 100. ஸோ 100 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 300. இது வந்து வேல்யூ என்னது? 2 1 1. இதோட வேல்யூ என்னது? 10. ஸோ 10 + 10 20. 4000 + 300 + 20 + 2. The value is 4322. Next, variations on the Egyptian system and the notion of base. இப்போது எஜிப்ஷியன் சிஸ்டத்தில் ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து எஜிப்ஷியன் சிஸ்டத்தில் இருந்தது? ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் வந்து 1. அதோட ஈக்குவல் சைஸில் 10 கலெக்ஷன்ஸ் தான் அடுத்த லேண்ட்மார்க்கு. இதோட சைஸ்க்கு ஈக்குவலான 10 கலெக்ஷன்ஸ் தான் வந்து அடுத்த லேண்ட்மார்க். இந்த மாதிரி போகும். இப்போது நம்ம 10க்கு பதிலாக 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் 1 தான். இப்போ இதுக்கு ஈக்குவல் சைஸில் நம்ம 5 எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த லேண்ட்மார்க் நம்பர் என்ன வரும்? 5 வரும். இதுக்கு ஈக்குவலாக 5 கலெக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா 5 × 5 25 வரும் அடுத்த லேண்ட்மார்க் நம்பர். இந்த 25க்கு ஈக்குவல் சைஸில் இருக்கிற 5 கலெக்ஷன் எடுத்தோன்னா 5 × 25 125. இந்த 125 அடுத்த லேண்ட்மார்க் நம்பராக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 ஃபஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். இதுக்கு ஈக்குவலான சைஸில் இருக்கிற 5 கலெக்ஷன்ஸ் தான் இது. இது வந்து 5. இது வந்து நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். இதோட 5 கலெக்ஷன் தான் 5 × 5 25. இப்போது thus we have a new number system where each landmark number is 5 times the previous one. இந்த மாதிரி 5 times ப்ரீவியஸ் ஒன்னோட 5 டைம்ஸாக இருக்குது. சின்ஸ் 1 is the first landmark number, they are all powers of 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? 5 power 0. இது வந்து 5 power 1. இது என்னது? 5 power 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 5 power 3, 5 power 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு லேண்ட்மார்க் நம்பருக்கும் ஒரு சிம்பிள் வந்து செட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு 1க்கு வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 power 1க்கு வந்து ஸ்கொயர், 5 ஸ்கொயருக்கு வந்து ஹெக்ஸகன், 5 க்யூப்க்கு வந்து சர்க்கிள், 5 power 4க்கு வந்து கர்வ், 5 power 5க்கு வந்து அப்சைட் ஆரோ. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பிரஸ் த நம்பர் 143 இன் திஸ் நியூ சிஸ்டம். இப்போ 143 இந்த நியூ சிஸ்டத்தில் எப்படி வந்து நம்ம டினோட் பண்ணுறது? இப்போ 143ங்கிற நம்பர் வந்து 5 power 3க்கும் 5 power 4க்கும் நடுவில் இருக்குது. அப்போ நம்ம எந்த லேண்ட்மார்க் நம்பரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்? 5 க்யூபை தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் 125. அதுக்கு அடுத்து 25 யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, இப்போ 25 நம்ம சூஸ் பண்ணனாலே 125 + 25 150 ஆகிடும். அடுத்து வந்து 5 தான் யூஸ் பண்ண முடியும். 5 power 1 தான். ஸோ 5 வந்து 143 வர மாதிரி ஆட் பண்ணோம்னா 125ஓட 5 + 5 + 5 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 15 ஆகிடும். ஸோ 125 + 15 140 ஆயிரும். மீதி 3க்கு வந்து ஃபஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் எடுத்துக்கணும். 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். 1 + 1 + 1. 125க்கு வந்து எந்த ஷேப் வரும்? தட் இஸ் சர்க்கிள். சர்க்கிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 5க்கு வந்து எந்த சிம்பிள் வரும்? தட் இஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து 5 3 டைம்ஸ் இருக்கிறதுனால ஸ்கொயர் 3 டைம்ஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து 1க்கு வந்து எந்த சிம்பிள் வரும்? ட்ரையாங்கிள். 1 3 டைம்ஸ் இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் 3 டைம்ஸ் போட்டோம். நியூ சிஸ்டத்தில் 143 வந்து இந்த மாதிரி தான் டினோட் பண்ணணும். Number systems having landmark numbers in which the first landmark number is 1 and every next landmark number is obtained by multiplying the current landmark number by some fixed number n is said to be a base n number system. landmark 1ன்னு வச்சுட்டு ஃபிக்ஸ்ட் நம்பர் n எடுத்துகிட்டு ஃபிக்ஸ்ட் நம்பர் என்னோட ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பரை அந்த ஃபிக்ஸ்ட் நம்பர் என்னால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அடுத்த லேண்ட்மார்க்ஸ் நம்பர்ஸ் இந்த சிஸ்டத்துக்கு தான் வந்து பேஸ் n நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். எஜிப்ஷியன் நம்பர் சிஸ்டம் என்னது? பேஸ் 10 சிஸ்டம். கிரியேட் பண்ணது வந்து பேஸ் 5 சிஸ்டம். A base 10 number system is also called decimal number system. Base 10 வச்சு உருவாக்குற நம்பர் சிஸ்டம் வந்து decimal number system சொல்லுவோம். Figure it out. Write the following numbers in the above base 5 system using the symbols in table 2. First வந்து நம்பர் 15. 15 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 + 5 + 5. இப்போ 5க்கு வந்து என்ன ஷேப் இருக்குது? ஸ்கொயர் ஷேப். இப்போ எப்படி எழுதணும்? 3 ஸ்கொயர்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். தட் இஸ் 15. செகண்ட் கொஷின் நம்பர் 50. அப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன எடுக்க முடியும்? 25 தான் எடுக்க முடியும். 25 50ங்கிறதுனால இன்னொரு 25 எடுத்துக்கலாம். ஸோ 225 வரும். ஸோ 25க்கு வந்து என்ன ஷேப்பு? ஹெக்ஸகன். ஸோ 2 டைம்ஸ் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணணும். தேர்ட் ஒன் 137. 137லேருந்து மேக்ஸிமம் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் என்னது?
125. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 25 ஆட்னா 150 ஆகிடும் இல்லையா? ஸோ 5 தான் ஆட் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 130. அடுத்து ஒரு 5 ஆட் பண்ணால் 135. 135க்கு அப்புறம் ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 137. ஸோ 1 + 1. 125க்கு என்ன சிம்பிள்? சர்க்கிள். தென் 5க்கு என்ன சிம்பிள்? ஸ்கொயர். 1க்கு வந்து ட்ரையாங்கிள். 125னால ஒரு சர்க்கிள், 2 5 இருக்கிறதுனால 2 ஸ்கொயர், 2 1s இருக்கிறதுனால 2 ட்ரையாங்கிள். ஃபோர்த் ஒன் 293. 293ங்கிறது 125க்கும் 625க்கும் நடுவில் வருது. அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பரே 125 தான். 125 ப்ளஸ் இன்னொரு 125 பண்ணலாம். ஸோ என்னாகும்? 250 வருது. ரிமைனிங் 43ல் வந்து அடுத்த பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 25 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ 25 ஆட் பண்ணால் என்ன வருது? 250, 275 ஆயிடுச்சு. 280, 285, 290 ப்ளஸ் 3க்கு வந்து 3 1s போட்டுரும். 125க்கு வந்து என்ன சிம்பிள்? சர்க்கிள். 125 2 டைம்ஸ் இருக்குதுன்னா 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். 25 வந்து என்ன ஷேப்பு? ஹெக்ஸகன். 5க்கு என்னது? ஸ்கொயர். அப்போது 3 5s இருக்கிறதுனால 3 ஸ்கொயர் போட்டுரும். 1க்கு வந்து ட்ரையாங்கிள், 3 1s இருக்கிறதுனால 3 ட்ரையாங்கிள்ஸ் வரும். 651. 651 வந்து 5/4க்கும் 5/5க்கும் நடுவில் வருது. 625க்கும் 3125க்கும். மேக்ஸிமம் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் என்னது? 625 தான். ப்ளஸ் 25 ஆட் பண்ணால் 650 வரும். ப்ளஸ் 1. 625 ஷேப், த கர்வ் ஷேப். 25க்கு வந்து ஹெக்ஸகன், 1க்கு வந்து ட்ரையாங்கிள். செகண்ட் கொஷின், இஸ் தேர் எ நம்பர் தட் cannot be represented in our base 5 system above? Why or why not? இப்போ பேஸ் 5 சிஸ்டத்தில் வந்துட்டு 0 வந்து இல்லை. எதனாலனா அந்த 0க்கு வந்து சிம்பிள் எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், 0 cannot be represented in our base 5 system because there is no symbol for it. Compute the landmark numbers of base 7 system. In general, what are the landmark numbers of a base n system? பேஸ் n சிஸ்டத்துக்கு வந்துட்டு லேண்ட்மார்க் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் n ஸ்டார்டிங் ஃப்ரம் n/0 is equal to 1. அதுக்கப்புறம் n/1, n/2, n/3 and so on. இப்போ லேண்ட்மார்க் நம்பர்ஸ் ஆஃப் பேஸ் 7 சிஸ்டம் என்ன அப்படின்னா, லேண்ட்மார்க் நம்பர்ஸ் ஆஃப் பேஸ் 7 சிஸ்டம் ஆர், ஃபஸ்ட் என்ன வரும்? n/0 is equal to 1 மாதிரி இங்கே 7/0 is equal to 1. 7/1 is equal to 7. 7 squares equal 7 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 49. 7 cube 7 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 343. 7/4 7 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 2401 and so on. இதுதான் பேஸ் 7 சிஸ்டம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏ பேஸ் n சிஸ்டம். லேண்ட்மார்க் நம்பர்ஸ், அதாவது பவர் ஆஃப் சம் நம்பர்ஸ் தான் லேண்ட்மார்க்காக எடுத்துருக்கோம் இல்லையா? அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், ஆட் த ஃபாலோயிங் எஜிப்ஷியன் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் என்னது? இதில் வந்து 8 10s இருக்குது, இதில் வந்து 7 1s இருக்குது, இதில் 7 10s இருக்குது, இதில் வந்து 8 1s இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னாகும்? இங்கே வந்து 7 + 8 15 1s கிடைக்கும். இங்கே வந்து 8 + 7 15 10s கிடைக்கும். இப்போது இதில் இந்த 15 10ல் வந்து ஒரு 10 10 என்ன ஆகிடும்? 100ஆக மாறிடும். அதே மாதிரி இந்த ஒன்ஸ்லேயும் 10 1s வந்து என்ன ஆகிடும்? ஒரு 10ஆக மாறிடும். ரிமைனிங் வந்து 5 1s இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஒரு 100 இருக்குது, அதுக்கப்புறம் 10s வந்து இங்கே இருக்க 10 வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி எத்தனை 10 இருக்கும்? இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது, இது சேர்ந்து 6 10 ஆகிடும். 1 2 3 4 5 6 10 ஆகிடும். ரிமைனிங் வந்து எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 6 1s இருக்குது. இப்போ இதான் நம்பர். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100, நெக்ஸ்ட் வந்து 6 10s அண்ட் 6 1s. அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஃபிகர் இட் அவுட். ஆட் த ஃபாலோயிங் எஜிப்ஷியன் நியூமரல்ஸ். நியூமரல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் நம்பரை வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணலாம். இங்கே வந்து 8 1s இருக்குது, இங்கேருந்து 2 எடுத்துட்டோன்னா இது வந்து 10 1s ஆயிரும். 10 1s வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 10 ஆகும், இந்த சிம்பிள் வரும். இங்கே வந்து 6 இருக்குது, இந்த 6 இங்கே இருக்க 4 எடுத்துக்கலாம். 10 100 வந்து 1000 ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு சிம்பிள் ஆகிடும். இங்கே வந்து
5 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 இருக்கு. 10 110 வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்து எத்தனை 100 இருக்குது? ஒரு 100 இருக்குது. இங்கே வந்து 1000 வந்து இங்கே ஆட் ஆகும். 9000 ப்ளஸ் 1000 10,000 ஆகிடும். அப்போ 10,000 ஆயிடுச்சு அப்படின்னா 10^4 ஆயிரும். 10^4 இந்த சிம்பிள். இப்போ நமக்கு வந்து நேராக இந்த சிம்பிள் தான் கிடைக்குங்க. இதுதான் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய எஜிப்ஷியன் நம்பர். இந்த எஜிப்ஷியன் நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். செகண்ட் ஒன். இப்போ இதை கீழே எழுதிக்கலாம், இதே நம்பர் கீழே. இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ 6 1க்கு வந்து 6 1 அப்படியே கிடச்சிரும் கீழே. இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. இப்போ 8 + 2 10 மட்டும் இங்கேருந்து எடுக்க போகிறோம். இப்போ 10 10 வந்து என்ன ஆகிடும்? இந்த இடத்துல இதுதான் 10 10 10 வந்து 100 ஆயிரும். இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு 100 வரும். ரிமைனிங் எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 டென்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு 100 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1000 ஆல்ரெடி இருக்குது. ஆன்சர் என்னென்னா 6 1s 2 10s 100 1000. இதுதான் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய எஜிப்ஷியன் நம்பர். செகண்ட் ஒன், ஆட் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் தட் ஆர் இன் த பேஸ் 5 சிஸ்டம் தட் வி கிரியேட்டட். இந்த பேஸ் 5 சிஸ்டத்தில் இருக்கிற ஷேப்ஸ் தான் இது. இந்த 2 பேஸ் 5 சிஸ்டத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, இங்கே 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் எத்தனை வரும்? 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 2 3 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஹெக்ஸகன் இருக்குது, இங்கே வந்து 2 ஹெக்ஸகன் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 3 ஹெக்ஸகன் வரும். இங்கே வந்து 3 சர்க்கிள் இருக்குது, இங்கே 1 சர்க்கிள் இருக்குது, 4 சர்க்கிள் வரும். 1 2 3 4. இப்போ சப்போஸ் 5 வந்ததுன்னா அது அடுத்த லேண்ட்மார்க் நம்பருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இதை 5 வரவே இல்லை, ஸோ அப்படியே ட்ரா பண்ணிடணும். ரீமா சொல்கிறா, ஐ சி a similarity in the method of adding numbers in the Egyptian and the Hindu system. ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் 10 வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் அது அடுத்த பிளேஸ் வேல்யூக்கு போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வந்து 10 ஆட் ஆனோடனே இது அடுத்த பிளேஸ் வேல்யூக்கு போகுது. அதே மாதிரி இங்கே பேஸ் 5 சிஸ்டத்துலேயும் 5 வந்தது அப்படின்னா அடுத்த பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்துக்கு போகும். ஸோ அதுதான் இந்த சிமிலாரிட்டி. ஹவு டு மல்டிப்ளை 2 நம்பர்ஸ் இன் எஜிப்ஷியன் நியூமரல்ஸ். எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் எஜிப்ஷியன் நம்பர்ஸில். வாட் இஸ் எனி லேண்ட்மார்க் நம்பர் மல்டிப்ளைட் பை this symbol that is 10. Find the following products. ஸோ இது வந்து 10, இதுவும் வந்து 10. 10 into 10 வந்து 100. 100க்கு வந்து இந்த சிம்பிள், 100க்கு வந்து இந்த சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து 100, இந்த சிம்பிள் வந்து 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1000. 1000னா இந்த சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த சிம்பிளுக்கு 1000, இந்த சிம்பிள் 10 தான். 10^4 இது 10,000, that is 10^4. 10^4க்கு இந்த சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், இந்த சிம்பிள் வந்து 10^4, இது வந்து 10. ஸோ ஆன்சர் இஸ் 10^5. வாட் இஸ் எனி லேண்ட்மார்க் நம்பர் மல்டிப்ளைட் பை 10 ஸ்கொயர். ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். இந்த சிம்பிளை மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 10, இது 100, 1000. 1000ஓட சிம்பிள் வந்து இதுதான். இந்த வேல்யூ வந்து 100, இந்த வேல்யூ வந்து 100. ஸோ திஸ் இஸ் 10^4, 10,000, தட் இஸ் இந்த சிம்பிள். இதோட வேல்யூ வந்து 10³ 1000 இன்ட்டு இந்த சிம்பிளோட வேல்யூ வந்து 10 ஸ்கொயர். வேல்யூ இஸ் 10^5. 10^5க்கு வந்து இந்த சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் இந்த சிம்பிளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 10^4 இன்ட்டு இந்த சிம்பிளுக்கு வந்து 10^2. இந்த வேல்யூ இஸ் 10^6. 10^6க்கு வந்து இந்த ஷேப். ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். இந்த சிம்பிள் வந்து 10 இன்ட்டு இந்த சிம்பிள் வந்து 10^5. இப்போ இது என்னது ஆன்சர்? 10^6 கிடைக்கும். 10^6னா 10 lakh. ஸோ 10^6க்கு வந்து எந்த சிம்பிள் அப்படின்னா இந்த ஹியூமன் சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து இந்த 100, 10 ஸ்கொயர் இன்ட்டு இந்த சிம்பிள் வந்து 10³. த ஆன்சர் இஸ் 10^5. 10^5க்கு வந்து நெக்ஸ்ட் இது வந்து 10³ இன்ட்டு இதுவும் 10³ மல்டிப்ளை பண்ணால் 10^6. 10^6க்கு அகைன் ஹியூமன் சிம்பிள். நெக்ஸ்ட் திஸ் இஸ் 10^4. இந்த சிம்பிள் வந்து 10^6. 10^4 இன்ட்டு 10^6 இஸ் ஈக்குவல் டு 10^10. நம்மக்கிட்ட இருக்க சிம்பிள் வந்து 10^7 தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 10^7 இன்ட்டு 10^3 எழுதிக்கலாம். 10^7ஓட சிம்பிள் வந்து சன். சன் இன்ட்டு 10³ வந்து என்னது? இந்த சிம்பிள். Thus, the product of any two landmark number is another landmark number. இப்போ 2 landmark நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் landmark நம்பர் தான் கிடைக்குது.
Does this property hold true in the base phase system that we created? Base phase systemத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. Yes, this property hold true for base phase system. Does this hold for any number system with a base? Any number system with base n, அதுக்கும் ட்ரூ தான். பேசன் சிஸ்டத்தில் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ நம்பர் வந்து லேண்ட்மார்க் நம்பராக தான் இருக்கும். What can we conclude about the product of a number and 10 in the Egyptian system? ஸோ இப்போ இதை கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எஜிப்ஷியன் நம்பரில் வந்து இது 100 + 100 இருக்குது இன்ட்டு 10. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா 100 + 100ன்னு அர்த்தம். திஸ் நம்பர் இன்ட்டு 10 is equal to 100 + 100 into 10. 100 + 100 into 10 எப்படி இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்ல படி 100 into 10 ப்ளஸ் 100 into 10 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ 100 into 10 வந்து என்னது 1000. 10 க்யூப்க்கு வந்து சிம்பிள் வரும். அதே மாதிரி 100 into 10க்கு 1000 தான், இங்கேயும் அதே சிம்பிள் தான் வரும். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து எழுதலாம் இந்த சிம்பிளை. இப்போ செகண்ட் ஒன் 100 10 10 1 இருக்குது. இப்போ இன்ட்டு 10ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 100 into 10 ப்ளஸ் இது ரெண்டையும் ஒரே நம்பராக வச்சுக்கலாம் இன்ட்டு 10 ப்ளஸ் 1 into 10. 100 into 10 வந்து என்ன ஆகும் 1000 ஆகும். இந்த சிம்பிள் கிடைக்கும். ப்ளஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 10 into 10 ப்ளஸ் 10 into 10 தான் அர்த்தம். தட் இஸ் 100 ப்ளஸ் 100. ஸோ இது என்ன பண்ணலாம், திஸ் நம்பர் வரும். இந்த வேல்யூ வந்து 100 ப்ளஸ் 100 ப்ளஸ் 1 into 10 10 வரும். இதை வந்து இந்த மாதிரி சேர்த்து எழுதலாம். ஃபஸ்ட் ஒன் 1000 100 100 10. Now find the following products. First one bracket into 10 இருக்கு. First 5 100 symbols into n plus 2 10 symbols into 10 plus 2 1 symbol into 10. அதாவது 500 into 10 plus 2 10 into 10 plus 2 1 into 10. So first 100 into 10 1000 ஆகிடும். 1000க்கு என்ன சிம்பிள்? இந்த சிம்பிள். அதே மாதிரி இந்த 100 into 10க்கு வந்து 1000 ஒரு சிம்பிள் வரும். அதே மாதிரி 5000 சிம்பிள் வரும். ஸோ 5 சிம்பிள் மேக் பண்ணியாச்சு. 10 into 10 100. ஸோ இது வரும். இது 10 into 10 100 ப்ளஸ் 1 into 10 10. Then again 1 into 10 10. ஸோ the ப்ராடக்ட் வந்து இதுதான். செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு வந்து 1000ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 1000 into 10 plus 10 into 10. 1000 into 10 வந்து 10 power 4 ஆகும். 10 power 4 எந்த சிம்பிள் அப்படின்னா இந்த சிம்பிள். 10 into 10 வந்து 100 இந்த சிம்பிள். இதுதான் வந்து ப்ராடக்ட். வாட் வுட் பி அ சிம்பிள் ரூல் டு மல்டிப்ளை அ நம்பர் வித் 10? ரெண்டு லேண்ட்மார்க் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு லேண்ட்மார்க் நம்பர் கிடைக்குது. இந்த லேண்ட்மார்க் நம்பர் வந்து என்னது? பவர்ஸ் ஆஃப் சம் நம்பர். A number system with a base is efficient not only in number representation but also in its utility in carrying out arithmetic operations. இந்த மாதிரி பேஸ் n சிஸ்டத்தில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் ஈஸியாக பண்ண முடியுது. இப்போ ரோமன் நியூமரல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இவ்வளோ ஈஸி இல்லை, அதில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். The idea of a number system with a base was a turning point in the history of evolution of number system. Our modern Hindu number system is built on this structure. பேஸ் எண் வச்சு பண்ணுற நம்பர் சிஸ்டம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இந்து மாடர்ன் நம்பர் சிஸ்டம் கூட இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பில்ட் பண்ணி வந்தது தான். அபாக்கஸ் தட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் த டெசிமல் சிஸ்டம். 11th சென்ச்சுரியில் ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ண பீப்புள் வந்து அபாக்கஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து டெசிமல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சிஸ்டம். இது வந்து ஒரு போர்டு இருக்கும், அதில் லைன்ஸ் இருக்கும். இந்த ஃபிகரில் காமிச்ச மாதிரி லைன்ஸ் இருக்கும். இதில் 1 நம்பர் இருக்கும். பவர்ஸ் ஆஃப் 10 10 பவர் 1 10 பவர் 2 10 பவர் 3 இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு பவர் ரெப்ரசன்ட் பண்ணும். கொடுத்துருக்குற நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்மார்க் நம்பர்ஸாக நம்ம குரூப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் குரூப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3426 எடுத்துக்கலாம். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1000 + 1000 + 1000 3000. 100 + 100 + 100 400. அதுக்கப்புறம் 10 + 10 20. 1 + 1 + 6 டைம்ஸ் வந்து 1 போட்டிருக்கும். இந்த அபாக்கஸில் 1000ல் 3 பீட்ஸ் இருக்குது. அப்போ அது என்னது
3000 ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 3000ஐயும் ரெப்ரசன்ட் பண்ணுது. 100ல் வந்து 4 பீட்ஸ் இருக்கு இல்லையா? 100ல் 4 இருக்கதா அங்கே 4 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. 10 வந்து 2 இருக்குது, 1 வந்து 6 இருக்குது. பட் ஆனால் 1க்கு நேராக 1 தான் இருக்குது. இந்த 1க்கும் 10க்கும் நடுவில் இருக்குது இந்த பீட் வந்து 5 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா அர்த்தம். 1க்கும் 10க்கும் நடுவில் 5. அதே 10க்கும் 100க்கும் நடுவில் 50 வரும். 100க்கும் 1000க்கும் நடுவில் 500 வரும். இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். 2907 + 43 ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது 2907 வந்து 2000 ஃபஸ்ட்டு, அதாவது 2000, அதுக்கப்புறம் 900. 900ல் வந்துட்டு 400 இங்கே இருக்குது, இது வந்து 500ன்னு அர்த்தம். அப்போ 900 ஆச்சா? நெக்ஸ்ட்டு வந்து 7, 1ஸ்க்கு நேராக 7 போடணும். இப்போ 7ல் வந்து 2 இங்கே இருக்குது, 5 வந்து இங்கே இருக்குது, இது வந்து 5. இதை வெர்டிக்கலாக வந்து இது வந்து 2907 நம்பர், இது வந்து 43 நம்பர் வெர்டிக்கலாக பண்ண போகிறோம். 43னா வந்து 10ஸில் வந்து 4 இருக்கும், 1ஸில் வந்து 3 இருக்கும், இது டைரெக்டாக. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 1க்கு நேராக இருக்கிறத ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 + 2 5 ஆகிடுது. இந்த இது ஃபுல்லாக சேர்ந்து 3 + 2 5 ஆகி என்ன செய்யுது? இந்த 5ஆக போய் ஆட் ஆகும். 5 + 5 10 ஆகும். இந்த 10 வந்து ஒரு பீட் இந்த 10க்கு போயிடும். இந்த 10ல் வந்து 5 இருக்குது, என்ன ஆகும்? இது வந்து 50க்கு நேராக போயிடும். 50க்கு நேராக 1ஆக போயிடும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 50க்கு நேராக 1 இருக்குது. அடுத்து 100ல் 4 இருக்குது, 100ல் 4 இங்கே இருக்குது, 500ல் 1 இருக்குது, 1000ல் 2 இருக்குது. அப்போ அடிஷன் என்ன? 2950. அதுதான் ஆன்சர். How would you use this to find the sum? The counters along the each line were brought together. What is to be done if the total in a line exceed 10? In this problem, 7 ones and 3 ones together make 10 ones, which contributes a counter to the line representing tens. ஸோ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? அந்த 5 + 5 10 ஆகி அது 1ஆக கான்ட்ரிபியூட் ஆகி 10க்கு போயிடும். அந்த 10ல் இருக்கிற 5 சேர்ந்து இங்கே வந்து 50ஆக மாறிடும். ஷார்ட் கம்மிங்ஸ் ஆஃப் த எஜிப்ஷியன் சிஸ்டம். இப்போ இதில் என்ன ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது? சிம்பிள்ஸ் வந்துட்டு 10⁻7 வரைக்கும் தான் இருக்குது, அதாவது crore வரைக்கும் தான் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் சிம்பிள்ஸ் வந்து அசைன் பண்ணணும். அதனால் வெரி லார்ஜர் நம்பர் நமக்கு தேவைப்படுது. இஃப் லார்ஜர் அண்ட் லார்ஜர் நம்பர்ஸ் நீடட் டு பி ரெப்ரசன்டட் அப்படின்னா இங்கே வந்து நிறைய சிம்பிள்ஸ் வந்து இன்வென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து எஜிப்ஷியன் சிஸ்டமோட ஷார்ட் கம்மிங். லார்ஜர் நம்பரை வந்து நம்ம வந்து இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. Figure it out. Can there be a number whose representation in Egyptian numerals has one of the symbols occurring 10 or more times? Why not? எஜிப்ஷியன் நியூமரல்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து 10 or more times வந்து அக்கர் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா 10 டைம்ஸ்னு வந்தாலே அது வந்து 10 times எனி லேண்ட்மார்க் வில் கிவ் த நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர். அதனால ஆன்சர் இஸ் நோ. செகண்ட் கொஷின், கிரியேட் யுவர் ஓன் நம்பர் சிஸ்டம் ஆஃப் பேஸ் 4 அண்ட் ரெப்ரசன்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 16. பேஸ் 4 வச்சு ஓன் நம்பர் சிஸ்டம் மேக் பண்ணணும். நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 16 வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ லெட் 4⁻0 = 1. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஒரு ஸ்டாராக எடுத்துக்கலாம். 4⁻1 = 4. தட் இஸ் அதை வந்து ரெக்டாங்கிளாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். 4² = 16. அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிடலாம். நம்பர் 1க்கு வந்து 1 ஸ்டார் வரும். நம்பர் 2க்கு வந்து 2 ஸ்டார்ஸ். நம்பர் 3க்கு வந்து அதாவது இது 1 + 1 வரும். இது 1 + 1 + 1 அப்போ 3 ஸ்டார்ஸ். 4க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள். இப்போ 5க்கு வந்து எப்படி வரும்? 4 + 1 அப்படி எடுத்துக்கணும். ஸோ 4க்கு உண்டான ரெக்டாங்கிள், 1க்கு உண்டான ஸ்டார். 6 வந்து எப்படி எடுக்கணும்? 4 + 1 + 1 எடுக்கணும். அப்போ 4 ரெக்டாங்கிள் + ஸ்டார் + ஸ்டார் கிடைக்கும். அடுத்து 7க்கு வந்து 4 + 1 + 1 + 1. ஸோ 4க்கு ரெக்டாங்கிள், 3 ஒன்ஸ்க்கு வந்து 3 ஸ்டார்ஸ். நம்பர் 8 வந்து 4 + 4. ஸோ 2 ரெக்டாங்கிள். நம்பர் 9 வந்து 4 + 4 + 1. ஸோ 4க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள், 2 4க்கு 2 ரெக்டாங்கிள், தென் 1க்கு வந்து ஒரு ஸ்டார். நம்பர் 10க்கு வந்து 4 + 4 + 1 + 1. ஸோ 10 ஆகிடும். 2 ரெக்டாங்கிள், 2 ஸ்டார். 11க்கு வந்து 4 + 4 + 1 +
1 plus 1, 3 ones. So 2 rectangle, 3 stars. Number 12க்கு வந்து 4 plus 4 plus 4. So 3 rectangle. 13க்கு வந்து 4 plus 4 plus 4 plus 1. So 3 rectangle, 1 star. அடுத்து 14க்கு வந்து 4 plus 4 plus 4 plus 1 plus 1. So 3 rectangle, 2 stars. 15க்கு வந்து 4 plus 4 plus 4 plus 1 plus 1 plus 1. So 12 plus 3, 15 ஆகிடும். ஸோ 3 rectangle, 3 stars. 16க்கு வந்து இந்த ஷேப் ட்ரையாங்கிள் நம்ம ஆல்ரெடி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அதே வந்து ட்ரா பண்ணிடணும். Third question, give a simple rule to multiply a given number by 5 the base 5 system that we created. ரூல் என்ன எடுத்துக்கலாம்? ரூல் வந்து the same rule, the product of a landmark number with another landmark number gives a landmark number. ஸோ பேஸ் 5 சிஸ்டத்தை எடுத்துக்கலாம். பேஸ் 5 சிஸ்டத்தில் இது வந்து 5 power 1, 5 into 5 that is 25 ஆகிடும். 25க்கு வந்து 5 power 2க்கு வந்து ஹெக்ஸகன் தான் சிம்பிள். ஸோ இங்கே வந்து 5 into 5 ஸ்கொயர், இது வந்து 5 cube 125. இது வந்து 5 cube into 5 that is 5 power 4. 125 into 5 that is 625. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 landmark number is another landmark number நமக்கு கிடச்சிருது. அடுத்து வந்து இப்போ இந்த ப்ராடக்டை கன்சிடர் பண்ணலாம். ஸ்கொயர் ப்ளஸ் ஹெக்ஸகன் ப்ளஸ் சர்க்கிள் இன்ட்டு ஸ்கொயர். இப்போ இது வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணால் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர், ஹெக்ஸகன் இன்ட்டு ஸ்கொயர், சர்க்கிள் இன்ட்டு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது என்னது? 5 into 5 25. இப்போ ஹெக்ஸகன் கிடைக்கும். வந்து 5 ஸ்கொயர். அடுத்து வந்து ஹெக்ஸகன் வந்து 5 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயருக்கு வந்து 5. ஸோ 5 cube. 5 cube இது வந்து சர்க்கிள் வந்து 5 cube. அடுத்து சர்க்கிள் வந்து 5 cube இன்ட்டு 5 power 4க்கு வந்து இந்த ஷேப் 5 power 4. ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். 3.4 பிளேஸ் வேல்யூ ரெப்ரசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். த மெசபடோமியன் நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஏன்ஷியன்ட் மெசபடோமியாவில் டிஃப்ரெண்ட் லேண்ட்மார்க் நம்பர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வந்து அவங்க நம்பர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பேஸ் 60 சிஸ்டம் செக்ஸாடெசிமல் சிஸ்டமாக வந்து மாறுச்சு. இந்த சிஸ்டத்தை வந்து பேபிலோனியன் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ கூட நம்ம யூனிட்ஸ் ஆஃப் டைம் மெஷர்மெண்ட்டில் 1 hour = 60 minutes, 1 minute = 60 seconds அந்த நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சிஸ்டத்தில் வந்து 1க்கு வந்து இந்த சிம்பிளும் 10க்கு வந்து இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர் சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லேண்ட்மார்க் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஓன் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்தியன் நியூமரல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த 1க்கு வந்து இந்த சிம்பிளையும் 10க்கு உண்டான இந்த சிம்பிளையும் யூஸ் பண்ணி நம்பர் 1 to 59 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1க்கு வந்து 1 டைம் இது மாதிரி எழுதணும், 2க்கு வந்து இந்த மாதிரி எழுதணும், 3க்கு இந்த மாதிரி எழுதணும். 3க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4th சிம்பிள் வந்து இந்த கீழே வரணும். அடுத்து 5க்கு வந்து 3க்கு அப்புறம் வந்து 2 சிம்பிள்ஸ் கீழே வரணும். 6க்கு வந்து 3க்கு அப்புறம் 3 சிம்பிள்ஸ் கீழே வரணும். 7க்கு வந்து அடுத்த ரோ போயிடணும் இந்த சிம்பிள். 8க்கு வந்து அதுக்கு அடுத்து 2, 9க்கு வந்து அதுக்கு அடுத்து 3. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். 10க்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். 1க்கு வந்து இந்த மாதிரி ஒய் மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு சிம்பிள் போடலாம். அதை யூஸ் பண்ணி 9 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு வந்து சிம்பிள் பண்ணோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இது வந்து 1, இது வந்து 10. அடுத்து 11 வேணும் அப்படின்னா ஒரு 10ம் ஒரு 1 எடுத்துக்கணும். 12 வேணும்னா ஒரு 10 2 எடுத்துக்கணும். 20னா 2 10 எடுத்துக்கணும். 30னா 3. 40க்கு வந்து ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2, அடுத்து 3 இங்கே போடணும். 50க்கு வந்து அதே பேட்டர்னில் 1 இங்கே எக்ஸ்ட்ரா போடணும். 59க்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 50 ட்ரா பண்ணிவிட்டு 9க்கு வந்து இந்த சிம்பிள் போடும். இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆஃப் மெசபடோமியன் டேப்லெட். இதுதான் அந்த மெசபடோமியன் நம்பர் சிஸ்டம். திஸ் நம்பர் சிஸ்டத்தில் வந்து 60 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ராம்பஸ் இல்லைன்னா டைமண்ட் ஷேப் எடுத்துக்கணும். 1ன்னு எழுதியிருந்தால் 60 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் 2 போட்டால் அது 60 ஸ்கொயர்.
இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 640 நம்பர் சிஸ்டத்தில் 640 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? 640 is equal to 10 into 60 plus 40. இப்போ 60ல் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 1060னா 10 into 60க்கு என்ன சிம்பல்? ப்ளஸ் 4 டென்ஸ் அப்படின்னா 4 டென்ஸ். இதுதான் வந்து. ஆனால் இப்போ 10க்கும் 4க்கும் இந்த நம்பர் சிஸ்டத்தில் கன்வெர்ட் பண்ணணும். 10க்கு வந்து இந்த சிம்பல் வரும், இன்ட்டு 60க்கு வந்து இந்த சிம்பல், 4 டென்ஸுக்கு வந்துட்டு 4 டைம்ஸ் டென்ஸ் போட்டுடணும். ஸோ இப்போ 640ங்கிற நம்பரோட ரெப்ரசன்டேஷன் வந்து 640 இந்த சிஸ்டத்தில் வந்து இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் பார்க்கலாம், 7530 பார்க்கலாம். இப்போ இது பவர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேண்ட்மார்க் 60யோட பவர்ஸில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த நம்பர் எப்படி எழுதணும்னா 2 into 60 ஸ்கொயர், அதாவது 2 into 60 ஸ்கொயர் ப்ளஸ் 5 into 60 பவர் 1ன்னு அர்த்தம், ப்ளஸ் 30. 2க்கு வந்து நம்பர் 2 சிம்பிள் போட்டுக்கணும், 60 ஸ்கொயருக்கு வந்து இந்த சிம்பிள் போட்டுக்கணும், ப்ளஸ் 5 into 5க்கு வந்து இந்த சிம்பிள், 5 நம்பருக்கு உண்டான சிம்பிள், 60 பவர் 1க்கு உண்டான சிம்பிள், 30க்கு வந்து 3 டென்ஸ் போட்டுக்கணும். Figure it out. First question, represent the following numbers in the Mesopotamian system. இப்போ இது வந்து 1 to 9க்கு உண்டான சிம்பிள்ஸ், 10ஸ்க்கு உண்டான சிம்பிள்ஸ், இது 60யோட பவர்ஸ்க்கு உண்டான சிம்பிள்ஸ். 63 எப்படி எழுதலாம்? பேஸ் 60 சிஸ்டம்ங்கிறதுனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் 60யோட பவர்ஸில் எழுதணும். 1 இன்ட்டு இதில் மேக்ஸிமம் பாசிபிள் ஒரு 60 தான் இருக்குது, 1 into 60 ப்ளஸ் 3. ஸோ 1க்கு எந்த சிம்பிள்? இந்த சிம்பிள். 1 into 60ங்கிறதுனால 60க்கு எந்த சிம்பிள்? கரெக்டாக இந்த சிம்பிள் போடணும். ப்ளஸ் 3க்கு வந்து 3க்கு எந்த சிம்பிள் போடணும்? இந்த சிம்பிள் போடணும். இந்த மாதிரி 1 3 டைம்ஸ் சேர்த்து போடணும். 3க்கு 1 into 60 ப்ளஸ் 3, இதுதான் 63. செகண்ட் ஒன் 132. 132ல் வந்து எத்தனை 60 இருக்குது? மேக்ஸிமம் எத்தனை 60 இருக்குது? 2 60s இருக்குது, தட் இஸ் 120. அப்போது 2 into 60 120 ஆயிடுச்சு. ரிமைனிங் 12 இருக்குது. 12ல் வந்து 10 ப்ளஸ் 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 2க்கு வந்து இந்த சிம்பிள், 60க்கு வந்து இந்த சிம்பிள், 10க்கு வந்து இந்த சிம்பிள், இந்த சிம்பிள், 2க்கு இந்த சிம்பிள், 2க்கு வந்து அகைன் இந்த சிம்பிள் தான். ஸோ 2 into 60 ப்ளஸ் 10 ப்ளஸ் 2, இதுதான் 132. தேர்ட் ஒன் 200. 200ல் எத்தனை 60 மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா 3 60s இருக்குது. 3 into 60 180, ரிமைனிங் வந்து 20. அது அப்படியே தான் கொடுக்கணும். 60க்கு வந்து இந்த சிம்பிள், இந்த சிம்பிள். ஸோ 3க்கு வந்து என்ன சிம்பிள்? 3க்கு வந்து இந்த சிம்பிள். ஃபஸ்ட்டு 3 வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 60க்கு வந்து 1, 20க்கு வந்து இந்த சிம்பிள், இந்த சிம்பிள். 360 ப்ளஸ் 20. ஃபோர்த் ஒன் 60. 60க்கு வந்து டைரெக்டாகவே 1 into 60ங்கிற மாதிரி எழுதிட்டு 1க்கு என்ன வரும்? இந்த சிம்பிள். 60க்கு எந்த சிம்பிள் வரும்? இந்த சிம்பிள். ஸோ இதுதான் வந்து 1 into 60. நெக்ஸ்ட்டு 3605. ஸோ 3605ல் வந்து 3600, தட் இஸ் 60 ஸ்கொயர் இருக்குது, 3600 இருக்குது, ப்ளஸ் 5 இருக்குது, அதாவது 1 into 3600 ப்ளஸ் 5ன்னு அர்த்தம். ஸோ 1க்கு வந்து இந்த சிம்பிள், 60 ஸ்கொயருக்கு வந்து இந்த சிம்பிள், 5க்கு வந்து இந்த சிம்பிள். 1 into 60 ஸ்கொயர் ப்ளஸ் 5, 3605. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த நம்பர் சிஸ்டத்தில் இந்த பொசிஷனை வச்சு லேண்ட்மார்க் நம்பர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் ஆர் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் த மாயன் நம்பர் சிஸ்டம். சென்ட்ரல் அமெரிக்காவில் மாயன் சிவிலைசேஷனுங்கிறது 3rd and 10th century CEயில் வந்து நல்ல ப்ராக்ரஸ் ஆகி இருந்தது. மாயன் நம்பர் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து அவங்க பிளேஸ் வேல்யூ சிஸ்டமும் பிளேஸ் ஹோல்டர் சிம்பிளும் தான். பிளேஸ் ஹோல்டர் சிம்பிள்ங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 0, அதுக்கு சிம்பிள் மேக் பண்ணியிருந்தாங்க. மாயன் நம்பர் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் எ பேஸ் 20 சிஸ்டம், அது அப்ராக்சிமேட் டு பேஸ் 20 சிஸ்டம் தான். லேண்ட்மார்க் நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 1, ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து 1. செகண்ட் லேண்ட்மார்க் வந்து என்னது? 20. நெக்ஸ்ட் ஒன் வந்து 20 into 18, தட் இஸ் 360 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 20 ஸ்கொயர் into 18, தட் இஸ் ஈக்குவல் டு 7200. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து என்னது? 20 cube into 18, 1,44,000. இப்போ சிம்பிள்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா 0க்கு வந்து இந்த சிம்பிள், 1க்கு வந்து இந்த சிம்பிள், 5க்கு வந்து இந்த சிம்பிள். அதாவது 0க்கு வந்து என்ன சிம்பிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ன மாதிரி போட்டுட்டு அதில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வைக்கணும். 1க்கு வந்து டாட், 5க்கு வந்து ஒரு பார் இல்லைன்னு லைன் சொல்லலாம்.
Symbols in the Mayan number system are placed vertically to represent the number. அது நம்பரை வந்து வெர்டிக்கலாக தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் மாயன் சிஸ்டத்தில். இப்போ இந்த நியூமரல் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு பிளேஸ் வேல்யூ, இது ஒரு பிளேஸ் வேல்யூ, இது ஒரு பிளேஸ் வேல்யூ. ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேண்ட்மார்க் நம்பர். இந்த ஃபஸ்ட்டு 1க்கு உண்டானது, நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து 20க்கு உண்டானது, லேண்ட்மார்க் நம்பர் 20. நெக்ஸ்ட் வந்து என்னது 360, 20 × 18க்கு உண்டான பிளேஸ் வேல்யூ. இந்த சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால இது என்னது 1 × 0ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து 2 பார் கொடுத்துருக்காங்க, ஒரு டாட் இருக்குது. அப்போ இது 1 5னா 5 + 5, இது ஒரு 5, இது ஒரு 5, இது வந்து 1. இப்போ டோட்டல் எத்தனை இருக்குது? 11 இருக்குது. 11 × பிளேஸ் வேல்யூ என்னது 20. நெக்ஸ்ட் இது ஒரு 1 1 1 1, அப்போ எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 × 360, 1440. இது வந்து 220, இது வந்து 0. இப்போ ஆட் பண்ணணும். இந்த நியூமரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1660. ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூஸிங் த மாயன் சிஸ்டம். ஃபஸ்ட் வந்து 77, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 77ங்கிறது இந்த லேண்ட்மார்க் நம்பர்ஸில் எந்த 2 நம்பர்ஸ் இடையில இருக்குது? 20க்கும் 360க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 20 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 20 தான். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? 3 × 20, 60 எடுத்துக்கலாம். ப்ளஸ் 17 × நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் 1 எடுத்துக்கலாம். 17க்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி பிரிச்சுக்கலாம்? சிம்பிள் வந்து 5 1 0 இருக்குது. ஸோ 3 × 5 ப்ளஸ் 2க்கு வந்து 1க்கு தான் நமக்கு இருக்குது சிம்பிள். ஸோ 1 + 1 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது வெர்டிக்கலாக எழுதணும் இந்த நம்பரை. ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ என்னது? இட் இஸ் 1, அதாவது ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர். ரெண்டாவது லேண்ட்மார்க் நம்பர் வந்து 20. இந்த பிளேஸ்க்கு நேராக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 17க்கு 3 5 வந்து ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 1 2 டாட்ஸ். ஸோ இது டோட்டல் 17 ஆகிடும். 20க்கு வந்து 320, ஸோ இதில் வந்து 3 டாட்ஸ் வைக்கணும். 3 × 20 60, இது டோட்டல் வந்து 17. 17 × 1 17, that is 77. The vertical representation for 77. Second one 100. 100 வந்து அகைன் நம்ம லேண்ட்மார்க் நம்பர் 20 தான் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் 5 × 20 100 தான், ப்ளஸ் 0ன்னு அர்த்தம். நம்பரை வெர்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும். 1, நெக்ஸ்ட்டு வந்து 20, 1க்கு வந்து 0 தான். ஸோ எந்த மாதிரி ட்ரா பண்ணணும்? 5 20ஸ்க்கு வந்து 5 டாட்ஸ். திஸ் இஸ் 5 × 20 100, 0 × 1 0, வேல்யூ இஸ் 100. இதுதான் 100க்கு உண்டான வெர்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 361. 361க்கு வந்து இந்த லேண்ட்மார்க் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். 360, 1 × 360 ப்ளஸ் 1. இப்போ இதை வெர்டிக்கலாக இந்த நம்பரை வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து என்னது 1, நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து 20, நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 360. ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் வந்து 1, அதில் நமக்கு வந்து 1 இருக்குது. ஒரு டாட் மட்டும் ட்ரா பண்ணணும். 20ல் எந்த நம்பரும் இல்லை, 0 இருக்கதா அர்த்தம். ஸோ இது ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 360ல் வந்து 1 இருக்குது, அப்போ ஒரு டாட். 1 × 360, that is equal to 360. 0 × 20, that is 0. 1 × 1, that is 1. The value is 361. 361க்கு வந்து மாயான் சிஸ்டம் நம்பர். நெக்ஸ்ட் 721. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இதோட மேக்ஸிமம் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 360 தான். ஸோ 2 × 360, தட் இஸ் 720, ப்ளஸ் ரிமைனிங் வந்து 1 இருக்குது. இதை வந்து மாயா நம்பர் சிஸ்டத்தில் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து 1, தட் இஸ் லேண்ட்மார்க் நம்பர். ரெண்டாவது லேண்ட்மார்க் நம்பர் வந்து என்னது 20, தேர்ட் ஒன் வந்து 360. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு 1 இருக்குது, அப்போ ஒரு டாட்டால் டினோட் பண்ணிக்கணும். 20ல் எந்த நம்பருமே இல்லை, இப்போ 0 இருக்கதா அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து 360, 360ல் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, அப்போ 2 டாட்ஸால் டினோட் பண்ணிக்கணும். 2 × 360, that is 720. 0 × 20 0, 1 × 1, that is 1, 721. ஸோ இதுதான் மாயா நம்பர் சிஸ்டம் 721க்கு. நெக்ஸ்ட் த சைனீஸ் நம்பர் சிஸ்டம். சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் வந்து 2 சிஸ்டம்ஸ் இருந்தது. ரிட்டன் சிஸ்டம் வந்து குவான்டிட்டிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. பெர்ஃபார்மிங் கம்ப்யூட்டேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ராட்ஸ் அப்படிங்கிற நம்பர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்க.
இந்த ரோட் பேஸ்டு நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற நியூமரல்ஸ் வந்து ரோட் நியூமரல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் நியூமரல்ஸ் வந்து 3rd செஞ்சுரி ஏடியில் டெவலப் ஆகி 17th செஞ்சுரி வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாங்க. இது வந்து டெசிமல் சிஸ்டம் தான், பேஸ் 10 சிஸ்டம். த சிம்பிள்ஸ் ஃபார் 1 to 9 இங்கே கொடுத்துருக்காங்க. சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் இது பேஸ் 10 ஆர் டெசிமல் சிஸ்டம் தான். இதில் வந்து 1 to 9 எப்படி வந்து எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜாங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஹெங்ஸ்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த ஜாங்ஸுங்கிறது வந்து இந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க, 1s, 100, தென் 10,000 இந்த மாதிரி தான் ஜாங்கிற நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஹெங்ஸ் வந்து 10s, 1000, தென் லேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் எப்படி நம்ம இந்த நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா, ஜாங்கில் வந்து 1க்கு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன், 2க்கு வந்து 2 வெர்டிக்கல் லைன், இதே மாதிரி 5க்கு வந்து 5 இருக்கும். 6க்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ப்ளஸ் ஒரு வெர்டிக்கல் டி மாதிரி. இந்த ஹரிசாண்டலாக 5 மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு 5 + 1 6 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்புறம் 7th ஒன் வந்து 5 + 2 7, 5 + 3 8, 5 + 4 9 இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் வந்து ஹரிசாண்டல் லைன் மாதிரி யூஸ் பண்ணணும். 1க்கு 1, 2க்கு 2, 3 4, தென் 5க்கு 5. அதுக்கப்புறமா 6க்கு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ப்ளஸ் 1, தட் இஸ் 5 + 1 6, 5 + 2 7, 5 + 3 8, 5 + 4 9 இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நியூமரல் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்லேருந்து வரலாம். இந்த 4 இருக்குது, இது வந்து 4ங்கிறது வந்து ஜாங். நெக்ஸ்ட் வந்து 3 ஹெங். இந்த சிம்பிள் வந்து என்னது? இந்த சிம்பிள் வந்து 6 ஜாங். இது வந்து 2 ஹெங். இதோட பிளேஸ் வேல்யூ வந்து 1, இதோட பிளேஸ் வேல்யூ 10, இது வந்து 10 ஸ்கொயர் 100, இது வந்து 1000. ஸோ 2 × 10 cube ப்ளஸ் 6 × 10 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 10 ப்ளஸ் 4 × 1, 2000 ப்ளஸ் 600 ப்ளஸ் 30 ப்ளஸ் 4 வந்து 2634 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இந்த சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் 0 சிம்பிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டெவலப்டு பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து த ஹிந்து நம்பர் சிஸ்டம். இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டம். ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் வந்து பேஸ் 10 ஆர் டெசிமல் சிஸ்டம் தான், பட் 10 சிம்பிள்ஸ் இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9. நியூமரல் 375 எப்படி எழுதுவோம்? 3 × 10 ஸ்கொயர் ப்ளஸ் 7 × 10 ப்ளஸ் 5 × 1, தட் இஸ் 300 ப்ளஸ் 70 ப்ளஸ் 5 375. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டம். இது 200 BCயிலேயே நம்ம வந்து இந்த 0ங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். The arithmetic properties of the number 0 were explicitly used by Aryabhatiya in 499 CE to compute with and do elaborate scientific computations using Hindu numerals. Hindu numeralஸில் வந்துட்டு ஆரியபட்டா 499 CEயில் இந்த 0 வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது 0 + any number is same number, 0 times any number is 0, மல்டிப்ளிகேஷன், ஃபஸ்ட் வந்து அடிஷன். எக்ஸ்பிளிசிட்டாக வந்து யூஸ் பண்ணி சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. எவல்யூஷன் ஆஃப் ஐடியாஸ் இன் நம்பர், கவுண்ட் இன் குரூப்ஸ் ஆஃப் ஏ சிங்கிள் நம்பர், உக்காசார் உரப்பான், ஆஸ்திரேலியன் நம்பர் சிஸ்டம். அப்புறம் ரோமன் நம்பர்ஸ், குரூப் யூஸிங் லேண்ட்மார்க் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் சூஸிங் பவர்ஸ் ஆஃப் ஏ நம்பர் அஸ் லேண்ட்மார்க் நம்பர்ஸ், 1 10 10 ஸ்கொயர் 10 cube 10^4 எக்ஸெட்ரா. அதில் அந்த மாதிரி இவால்வ் ஆச்சு. அப்புறம் யூஸிங் பொசிஷன் டு டினோட் த லேண்ட்மார்க் நம்பர்ஸ், த ஐடியா ஆஃப் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். அடுத்து வந்து ஐடியா ஆஃப் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் வந்தது. நெக்ஸ்ட் த ஐடியா ஆஃப் 0 as a பொசிஷனல் டிஜிட் அண்ட் as a நம்பர். 0 வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இப்படி தான் நம்பர்ஸ் வந்து எவல்யூஷன் ஆச்சு. ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், why do you think the Chinese alternated between the Zong and Heng symbols? If only Zong symbols were to be used, how would 41 be represented? Could this numeral be interpreted in any other way if there is no significant space between two successive positions? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் ஜாங் அண்ட் ஹெங் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜாங் சிம்பிள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணால் 41ங்கிற நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதில் 2 சக்ஸசிவ் பொசிஷன்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் வந்து சரியாக கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதனால சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் ஜாங் அண்ட் ஹெங் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டு அவாய்ட் கன்ஃபியூஷன் and make it easier to read numbers by separating the digits.
டிஜிட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காகவும் கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணாங்க. இப்போ ஒருவேளை ஜாங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். 41 4 வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபார் 40, 1 வெர்டிக்கல் லைன் ஃபார் 1 இப்படி இருக்கும். எல்லாமே வெர்டிக்கல் லைனாக இருக்கும். இப்போ இந்த இடையில இருக்க ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்? இது எல்லாமே சேர்ந்து 5 அப்படிங்கிற நம்பரை நம்ம ரீட் பண்ண தோணும். 41 would look like 5 if not spaced properly. நம்ம ஸ்பேஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா இது வந்து 5 மாதிரி நமக்கு தெரியும். செகண்ட் கொஷின், ஃபார்ம் ஏ பேஸ் டு பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் யூஸிங் உக்காசார் அண்ட் உராப்பான் அஸ் த டிஜிட்ஸ். கம்பேர் தி சிஸ்டம் வித் தேட் ஆஃப் த குமுல்கல்ஸ். உக்காசார் உராப்பானுங்கிற 2 டிஜிட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுடைய பேஸ் டூ சிஸ்டத்தில். உராப்பானை 1 வச்சுக்கலாம் அண்ட் உக்காசார் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். பேஸ் டூ சிஸ்டமில் வந்து ஒவ்வொரு பொசிஷனும் ரைட் டு லெஃப்ட் வந்து 2^0, 2^1, 2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ நம்பர் 0 இருக்கு இல்லையா, அதை பேஸ் டூ சிஸ்டத்தில் வந்து 0ன்னு எழுதுவோம். இது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 0 இன்ட்டு 2^0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதுவே 1 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 1 இன்ட்டு 2^0. இந்த 10 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 இன்ட்டு 2^0 ப்ளஸ் 1 இன்ட்டு 2^1. ஸோ என்ன வேல்யூ இஸ் 2 கிடைக்கும். இந்த 2 கிடைக்குது. இந்த 1 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 1 இன்ட்டு 2^0 ப்ளஸ் 1 இன்ட்டு 2^1. 0க்கு வந்து உக்காசார் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1க்கு வந்து உராப்பான். இப்போ 1க்கு வந்து உராப்பான், 0க்கு வந்து உக்காசார். 1க்கு வந்து உராப்பான், இந்த 1க்கு வந்து அகெயின் உராப்பான். 1க்கு உராப்பான், 0க்கு வந்து உக்காசார், இந்த 0க்கு வந்து உக்காசார். இந்த மாதிரி இந்த பேஸ் டூ சிஸ்டத்துக்கு வந்து உக்காசார் உராப்பான்கிற டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எழுதலாம். குமுல்கல் நம்பர் சிஸ்டத்தில் வந்து இந்த வேர்ட் சீக்வன்ஸ் உராப்பான் உக்காசார் வந்து நம்ம குவான்டிட்டிஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணோம், பிளேஸ் வேல்யூக்கு யூஸ் பண்ணலை. ஆனால் பேஸ் டூ சிஸ்டத்தில் வந்துட்டு உக்காசார் உராப்பான்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம பிளேஸ் வேல்யூக்காக யூஸ் பண்ணுறோம். இதை இப்படி யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் ஃபார் ரெப்ரசன்டிங் லார்ஜ் நம்பர்ஸ். நிறைய பெரிய பெரிய நம்பர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆனால் குமுல்கல் சிஸ்டத்தில் வந்துட்டு டிஃபிகல்ட். கொஸ்டின் நம்பர் 3, வேர் இன் யுவர் டெய்லி லைஃப்ஸ் அண்ட் இன் விச் ப்ரொஃபஷன்ஸ் do the Hindu numerals and 0 play an important role? How might our lives have been different if our number system and 0 hadn't been invented or conceived of? டெய்லி லைஃப்ஸில் எந்தெந்த ப்ரொஃபஷனல்னால் ஹிந்து நியூமரல்ஸ்க்கும் 0க்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். சப்போஸ் இந்த 0 அப்படிங்கிறதே இன்வென்ட் பண்ணலை, இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிந்து நியூமரல்ஸும் 0வும் டெய்லி லைஃப்பில் வந்து நமக்கு வந்து டைம் சொல்கிறதுக்கு, மணி கவுண்ட் பண்ணுறதுக்கு, ப்ரைஸஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு, ஃபோன் நம்பர் அட்ரஸஸில் யூஸ் ஆகுது. ஸ்கூலில் வந்து மேத்ஸ் அண்ட் மார்க்ஸ்க்கு, அப்புறம் வெயிட்டு, டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மொபைல், கம்ப்யூட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது. நிறைய வந்து யூசஸ் வந்து இருக்குது. இஃப் நம்பர்ஸ் அண்ட் 0 வேர் நாட் இன்வென்டட் என்னாகும்? மேத்ஸ் வுட் பி வெரி ஹார்டு. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே கால்குலேஷன் பண்ணுறது கஷ்டம். கம்ப்யூட்டர்ஸ், ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து க்ரோ ஆகிருக்காது. டெய்லி லைஃபே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதாவது ஹிந்து நியூமரல்ஸ் அண்ட் 0 மேட் லைஃப் அண்ட் லேர்னிங் மச் ஈஸியர். ஃபோர்த் கொஸ்டின், த ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் லைக்லி யூஸ்ட் பேஸ் 10 ஃபார் த ஹிந்து நம்பர் சிஸ்டம் பிகாஸ் ஹியூமன்ஸ் ஹேவ் 10 fingers and so we can use our fingers to count. பட் வாட் இஃப் வி ஹேட் ஒன்லி 8 fingers? அதாவது ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் வந்து ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் 10 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணதுனால பேஸ் 10 சிஸ்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் இப்போ 8 fingers தான் இருந்தது அப்படின்னா பேஸ் 8 சிஸ்டம் வந்து இவால்வ் ஆகிருக்கும். ஹவ் வுட் வி பி ரைட்டிங் நம்பர்ஸ் தென்? வாட் வுட் த ஹிந்து நியூமரல்ஸ் லுக் லைக் இஃப் வி ஆர் யூஸிங் பேஸ் 8 இன்ஸ்டெட் பேஸ் 5? ட்ரை ரைட்டிங் பேஸ் 10 ஹிந்து நியூமரல் 25 as base 8 and base 5 Hindu numerals. Can you write it in base 2? இப்போ பேஸ் 8 பேஸ் 5 இருந்தால் நம்ம ஹிந்து நியூமரல்ஸை எப்படி எழுதியிருப்போம்? ஹிந்து நியூமரல் 25க்கு வந்து பேஸ் 8 பேஸ் 5 பேஸ் 2ல் நம்ம நியூமரல்ஸ் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ் 8 எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்னென்ன டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வி யூஸ் டிஜிட்ஸ் 0, 1, 2 எக்ஸெட்ரா அப் டு 7. இந்த டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹிந்து நியூமரல் 25 வந்து நம்ம பேஸ் 8ஆக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை 8ஆல் டிவைட் பண்ணணும்.
ஸோ 3 4s are 24, ரிமைண்டர் 1. பேஸ் 8 நியூமரல் ஃபார் 25 is equal to கோஷன்ட் இங்கே எழுதணும், ரிமைண்டர் இங்கே எழுதணும் 31. 31ங்கிறது வந்து எப்படி வந்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ 31 இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து 1 இன்ட்டு இது பேஸ் 8ங்கிறதுனால 8 பவர் 0 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ வேல்யூ இஸ் 1. நெக்ஸ்ட்டு வந்து 3 இன்ட்டு பேஸ் 8ங்கிறதுனால நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் வந்து 8 பவர் 1 இருக்கும். ஸோ 3 8s are 24, த வேல்யூ இஸ் 25. இது ஹிண்டு நியூமரிலிருந்து பேஸ் 8க்கு கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஹிண்டு நியூமரல் 25 வந்து பேஸ் 5க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். பேஸ் 5 சிஸ்டத்துக்கு வி யூஸ் டிஜிட்ஸ் 0 1 2 3 4 இந்த டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹிண்டு நியூமரல் 25 வந்து பேஸ் 5 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5ஆல் டிவைட் பண்ணணும். தட் இஸ் 5 5s are 25, ரிமைண்டர் வந்து 0 ஆகிடும். ஸோ 5ஆல் அகெயின் டிவைட் பண்ணணும். 5 விட சின்ன நம்பர் கிடைக்கிற வரைக்கும் டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் 1 5s are 5, ரிமைண்டர் 0. பேஸ் 5 நியூமரல் ஃபார் 25 is equal to, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 எழுதிக்கணும், நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 0. ஸோ இந்த 100 வந்து எப்படி வந்து ஹிண்டு நியூமரலாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 0 இன்ட்டு இது வந்து பேஸ் 5ங்கிறதுனால ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் வந்து 0 இன்ட்டு 5 பவர் 0. செகண்ட் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 5 பவர் 1, அதனால் 0 இன்ட்டு 5 பவர் 1. நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட்மார்க் நம்பர் 5 பவர் 2, இங்கே 1 இருக்கிறதுனால 1 இன்ட்டு 5 பவர் 2. ஸோ திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 0, இது வந்து 5 5s are 25, த வேல்யூ இஸ் 25. இது வந்து ஹிண்டு நியூமரல்ஸை வந்து பேஸ் 5 நியூமரலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஹிண்டு நியூமரல் 25 வந்து பேஸ் 2 நியூமரலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பேஸ் 2 இதில் என்ன டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வி யூஸ் டிஜிட்ஸ் 0 1. இப்போ 25ங்கிற நியூமரலை வந்து பேஸ் 2 கன்வெர்ட் பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 2s are 2, 2 2s are 4, ரிமைண்டர் வந்து 1. நெக்ஸ்ட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12, ரிமைண்டர் 0. 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் 0. 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2s are 2, ரிமைண்டர் 1. பேஸ் 2 நியூமரல் ஃபார் 25 is equal to, இங்கே இருக்கிற கோஷன்ட் எழுதிக்கணும் 1, நெக்ஸ்ட்டு 1, இங்கே இருக்கிற 0 0, தென் 1 1 1 0 0 1 தான் பேஸ் 2 நியூமரல் ஃபார் 25. இது எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் என்னது, 2 பவர் 0. நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் என்னது, 2 பவர் 1. நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 க்யூப். நெக்ஸ்ட் வந்து 2 பவர் 4. இதில் ஃபஸ்ட்டு 1 இருக்கிறதுனால 1 இன்ட்டு 2 பவர் 0, இங்கே 0, இங்கே 0, இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1 வரும், இங்கேயும் 1 வரும். ஸோ த வேல்யூ இஸ் 1, ஹியர் 0, ஹியர் 0, இங்கே 1 இன்ட்டு 2 க்யூப், தட் இஸ் 1 இன்ட்டு 8 8, இங்கே வந்து 1 இன்ட்டு 2 பவர் 4, இட் இஸ் 16, 16 + 8 24 + 1 25. பேஸ் 2 சிஸ்டத்தை வந்து ஹிண்டு நியூமரலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 25 வந்து பேஸ் 2 நியூமரலாக கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் இதோட 3rd சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.